நான் எப்படி பேச்சால் தானே அப்படின்னு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். பேசும் கலை மேடை பயணங்கள் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பேன், சோழவந்தான்ல திரௌபதி அம்மன் கோயில்னு அங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே மார்கழி மாதம் 30 நாளும் குழந்தைகளுக்கு பாவை வகுப்பு நடக்கும். என் தந்தையார் போய் திருப்பாவை சொல்லுவார். அவருக்கு சற்று உடல்நலம் தளர்ந்த போது என்ன கூப்பிட்டு, அப்பா நீ போயிட்டு அதுக்கு தான் பிள்ளை பிறகு எழுதுறீங்களா? 3 வகையான தகப்பனார்கள் உண்டா. தான் தேடின சொத்துக்கெல்லாம் வாரிசு வேணும், அதனால ஆம்பளை பிள்ளை வேணும்னு நினைக்கிறது ஒரு அப்பா. சொத்துக்காக பிள்ளை, தன்னை கடைசி காலத்தில் காப்பாற்றுறதுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நினைக்கிறவர் ஒரு அப்பா. 2வது அப்பா. 3வது அப்பா ஒருத்தர் இருக்காராம். அவர் யாருன்னு கேட்டா, நான் செஞ்சுக்கிட்டு இருக்க நல்ல காரியம் தான் என்னோட போயிருந்தாது, என் மகனை அவன் மகனை வாழையோடு வாழையில வந்ததற்கு கூட்டமாக இங்கே அவர்கள் நல்ல செயலை செய்ய வேண்டும், அதற்காக எனக்கு ஒரு மகனை கொடு என்று கேட்கின்ற தந்தையே சிறந்த தந்தை என்று சொல்வார்கள். எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, நீ போய் மார்கழி மாதம் 30 நாளும் பேசுறியான்னு கேட்டார். அப்ப நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். 1981 82 5வது உலகத்தொன் மாநாடு நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்திட்டு இருக்காரு. பாரதியுடைய நூற்றாண்டு விழா அதுதான். ஏன்னா 1882 பிறந்த பாரதி 1921 மறைகிறார்னா, அந்த 1882 அதே மாதிரி 1982 அந்த அவருடைய நூற்றாண்டு விழா வந்தது. அப்பதான் நான் மார்கழி மாதத்தில் கோயிலுக்கு அனுப்புறாருங்க அப்பா. அவர் அனுப்பிய நேரம் தாங்க இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. எப்படி தெரியுமா, சிற்றஞ்சிறுகாலை நம்பனை சேமித்து பொற்றாமரையே போய் பேசும்போது எல்லாம் சொன்னா அதிகாலை இருக்கணும். சிற்றன் சிறுகாலை காலை பொழுதுலையும் அதுலயும் சிறிய காலை பொழுது என்றால் 4 மணிக்கு முன்னாடியே எந்திரிக்கணும். எந்திரிச்சு வைகை ஆத்துல போய் நீராடணும். நம்ப மாட்டீங்க, வைகை ஆத்துல நீராடினியா தண்ணி ஏது கேட்கக்கூடாது. அப்ப ஓடுச்சு. அப்பெல்லாம் தண்ணி இருந்தது. இப்ப தண்ணி இல்லைங்கிறது மட்டும் இல்ல, மண்ணும் இல்லை. அதான் பெரிய கஷ்டம். நம்ம ஊர்ல சொல்லுவோம் ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு இல்லையா. இப்ப அங்க மண் இல்லை, இருக்கட்டும் பரவாயில்ல. அங்க போய் நீராடிட்டு அன்னைக்கான பாட்டுக்கான பொருளை எங்க அப்பாட்டு கேட்டுக்கிட்டு பாட்டை சொல்லிட்டு அங்க போனா 10 வயசு, அதாவது 3 வயசு 10 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் உட்கார்ந்துருக்கோம். ஒரு 50 குழந்தைகள். அந்த குழந்தைகள்கிட்ட 14 ஆண்டு பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால தான் நான் இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்துருக்கேன். இதை என்ன ஆச்சரிச்சிருக்கீங்களா? போன மாதம் நான் அமெரிக்கா போனேன்னு சொல்லல. அங்க என்னை வரவேற்று வந்த குழுவில் இருந்த ஒரு பொண்ணு யாருன்னு கேட்டா, என்னை வந்தோடனே இப்படி வழக்கம் சொல்லி, ஐயா திருப்பாவை நீங்க சொன்ன போது முன்னாடி உட்கார்ந்து கேட்ட பிள்ளை நான் தான். இப்ப சிகாகோல அமெரிக்காவில் இருக்கேன். திருப்பாவை என்னை அமெரிக்காவுக்கு வரவேற்றிருக்கிறது என்றால் ஏன் திருப்பாவை பாடணும்னு கேட்டா யார் சொல்றாரு தெரியுமா? அதுக்கு பொருள், திருப்பாவை ஏன் பாடணும், என்ன விஷயம், ஏதாவது படிக்க சொன்னோம்னு வைங்க, படிச்சு என்ன லாபம், யாருக்கு லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். ஏதே படுறா, படிச்சு என்ன செய்ய போறோம், வேலைக்கு போடா, போய் என்ன செய்ய போறோம், சௌரியமா இருந்தா சௌரியமா என்ன செய்ய போறோம், காலாட்டிட்டு உட்கார்ந்துடுறா, அதைத்தானே இப்ப செய்வேன் அப்படின்னா, இதை இப்ப இவ்வளவு சிறப்பு செய்வானே, நான் காலாட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப திருப்பாவை 30 பாடினா என்ன லாபம்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு அழகா சொல்றாங்க, பாதகங்கள் தீர்க்கும், பரமநடி காட்டும், வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும், கோதை தமிழ், 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. இந்த பாட்டுக்கு நீங்க அருமையா கைடன்ஸ் தாத்தா அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். அப்பதான் ஏன்னா நீங்க கம்பெனி உட்கார்ந்து கூடாது, ஏதோ ஹிந்தி பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கக்கூடாது, ஜெயஹோடு பாடுறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது. எப்படி அதை பாட்டுடைய பாருங்க, பாதகங்கள் தீர்க்கும். இந்த 30 பாடல்களை நாம் பாடினால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மறந்து போகும். பரமன் அடிகாட்டும், நாம எந்த அடியை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அந்த பரமன் அடிகாட்டும். வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும். பாத்தீங்களா, எல்லா வேதத்திற்கும் மூலமாக இருப்பது எது என்று கேட்டால் ஆண்டாருடைய திருப்பாவை தான். வேதங்கள் அனைத்திற்கு வித்து என்ன, விதை விதையாகும், வேதங்கள் அனைத்திற்கு வித்தாகும் சொல்லிட்டு எத்தனை பாட்டுங்கிற விஷயத்தை சொல்லணும் இல்லையா. 30ன்னு ஒரு வார்த்தை சொன்னா அது பெரிய விஷயம் இல்லைங்க. அழகா கணக்கு போடுறாங்க பாருங்க. 5 × 5 + 5 = 30 போட்டு பாருங்க. 5 × 5 எவ்வளவு, 25 + 5 எவ்வளவு, 30. 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. கடைசியான வார்த்தை தான் பிரமாதம். நீ இந்த பூமிக்கு பாரமா இருக்காத, பாரமா இருக்க கூடாதுன்னா நீ என்ன செய்யலாம், திருப்பாவை படி. இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
பிள்ளைகளை பாட வச்சாதான் நமக்கு அதனுடைய பெருமை இருக்குது. அவர்களை அறியாம அது மனசுக்குள்ள போகணும். சரி, இன்னைக்கு இவ்வளவு பேர் நிக்கிறீங்க ஜனங்கள், திருப்பாவை 8ஆம் நூற்றாண்டுல பாடினதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல அந்த அறிவியல் செய்தியா அதுல இருக்குது. எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டாளுடைய பாசுரத்தில் தான் ஒரு பாசுரத்தில் சொல்றாங்க. எப்படி? அதாவது வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்ற ஆண்டாள். மார்கழி மாதத்தில் மட்டும்தான் வியாழ கிரகம் கண்ணுக்கு தெரியுமா? வியாழ கிரகம், வெள்ளி நமக்கு தெரியும், விடிவெள்ளி காலையில பாக்குறோம். ஆனா வியாழ கிரகம் வந்துட்டு போன பிறகுதான் வெள்ளி கிரகம் வருமா. அப்ப புள்ளின் வாய்கின்றானை பொல்லாத கடை, இந்த பாட்டு ஞாபகம். புள்ளின் வாய்கின்றானை பொல்லாத கடை, கிள்ளிக்கலை நானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு வெறும் கண்ணுல பார்த்திருக்காங்க ஆண்டாள் வியாழ கிரகத்தை அதிகாலை 4 மணிக்கு. ஆனா கலிலியோ 6 நூற்றாண்டு கழிச்சு 14ஆம் நூற்றாண்டுல தான் முதல்ல டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு பூமி சுத்துது, வியாழ கிரகம் இருக்கு, வெள்ளி கிரகம் இருக்குன்னு சொல்றான்னு சொன்னா, ஆண்டாள் பாசுரத்தில் அறிவியலை பார்க்கலாம். வேற ஒண்ணும் வேண்டாம். இன்னும் சொல்றேன், இந்த ஓங்கி உலகம் ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, அந்த பாட்டுல பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி 3மே இருக்கு. அது என்ன அப்படின்னா, பசுமை புரட்சி என்ன? நல்ல வயல் விளையணும், பச்சை பசேல் இருக்குன்னு சொல்லுவோம்ல அது. அடுத்தது என்ன? நீல புரட்சி, கடல்ல மீன்கள் அதிகமாக கிடைக்கணும், நீல புரட்சி. வெண்மை புரட்சி என்ன? பால் அதிகமாக சுரக்கணும், வெண்மை புரட்சி. இந்த 3மே இதுல இருக்குங்க. பாருங்க, ஓங்கு பெருஞ்சென்னல் பசுமை புரட்சி, ஊடு கயவுகள நீல புரட்சி, வாங்கை குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் வெண்மை புரட்சி. இது 3 இதுல இருக்கு. நான் சொல்றது புரியுதோ இல்லையா? அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க அமைதியா, சந்தோஷமா இருக்கு எனக்கு. காட்டு விலங்கையும் கை குழந்தை தானரையும் பாட்டின் இசையனை பாம்பரியினார் பாரதி. குழந்தைக்கு இசை தெரியுங்கிறோம், அது மாதிரி மொழி தெரியணும், பாட்டு தெரியணும், சொல் தெரியணும். 4000 தெரிஞ்சா எவ்வளவு பெரிய சந்தோஷம். அத்தனையும் சொல்லணும். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் நடந்தா. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியே சொல்றோம் இல்லையா? அப்பா பேரு, மகள் பேரு, ஊர் பேரு. அந்த அம்மா எத்தனை பாட்டு பாடிச்சு? 143 தாய் வாழியே. இப்படி யாருக்கு சொல்லுவா? வரலாறு, புவியியல், புராணம் அத்தனையும் ஒரு பாட்டுக்குள்ள சொல்லிட்டு போகக்கூடிய வேகம் இருக்குது. நம்ம படிக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவு பெருமையுடைய இந்த ஊர்ல, இந்த ஊரினுடைய கோபுரத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இதுதான் தமிழ்நாடு சித்திரையில் இருக்கக்கூடிய கோபுரம். ஞாபகம், எந்த ஊருக்கு கிடைக்காத பெருமை இந்த ஊருக்கு தான் இருக்குது. தமிழ்நாடு அப்படி போட்டு கொடுக்குறாங்க, சாப்பா போட்டு அந்த முத்திரை கொடுப்பது எதுன்னு கேட்டா, உங்க ஊர் முத்திரையை வச்சுட்டு தான் நாங்க உலகம் பூரா சுற்றி வர்றோம். ஆண்டாளுடைய முத்திரை இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஆண்டாள் மாலைக்காக ஏங்கி நிற்பவர்கள் 2 பேரு. இங்க இருக்க வடபத்திர சாயி மட்டும் இல்லைங்க, அழகர் மதுரைக்கு வரனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நான் ஒரு 25 வருஷமா நேர்முகம் பண்றேன். அங்க ஆண்டாள் வரவேற்க இங்க இருந்து மாலை போகும். அவர் அழகரில் இருந்து புறப்படுவார். யாரு? சுந்தரராஜ பெருமாள். அப்படி கிளம்புறப்ப இங்க இருந்து மாலை கொண்டு போவாங்க வச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த தல்லாகுளத்துல அவர் இரவு முழுக்க இருப்பாங்க. எதிர் சேவை நடக்கும். எதிர் சேவை வச்சு அதே பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில். அந்த பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் ஏன் வச்சுக்கிறீங்களா? திருமலை மன்னர் திருப்பதிக்கு வரதா வேண்டியிருந்தார். இப்ப அத்திவரத பார்க்க போறோம்னு சொல்றோம்ல, அது மாதிரி வேண்டியிருந்தாரு. போக முடியல, காய்ச்சல் வந்துருச்சு. கவலையோடு படுத்திருந்தாராம். இன்னும் பெருமாள் கனவுல தோன்றி, கவலைப்படாத, நீ அங்க வர வேண்டாம், நான் இங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி, எங்க திருப்பதியில எப்படி நின்ற கோலமாக இருக்கிறாரோ அது போல அவரே நின்ற கோலமாக இருக்கின்ற இடம் தான் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய பிரசன்னமான இடமாகிய பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில். போனா அதையும் வருவாருங்க. அது முடிச்சுதான் அழகர் ஆத்துல இருந்து வருவார். அடுத்து திருப்பதிக்கு இங்க இருந்து மாலை போகுது. ஆண்டாளுடைய சூடி கொடுத்து சுடற்குடியாருடைய மாலை அங்க போகுது. அப்ப தமிழ்நாடு முழுவதையும் உலகம் முழுவதையும் இணைக்கின்ற பெருமை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு உண்டு என்று சொன்னால், திருவள்ளுவருடைய பெருமையை எப்படி சொல்வது? அப்படிப்பட்ட ஊரில் ஆடிப்பூர திருவிழாவிலே இன்றைக்கு அருமையான ஒரு பட்டிமன்றம். பட்டிமன்றத்துடைய தலைப்பு பெரிய விஷயம். எல்லாரும் நல்லா உட்கார்ந்து கேட்கணும். நிக்கிறவங்க எல்லாம் கூட உட்கார்ந்துக்கலாம். ஆனா அவங்க ஏன் நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா பேசுறாங்கன்னா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம். பை அப்படின்னு போலாம். சும்மா கேளுங்க, யார் சொல்ல போற சொல்லுங்க பார்ப்போம்.
உங்களுக்கு வீட்டில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தொலைக்காட்சிகள் இருக்கா? இல்ல, எத்தனையோ இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இறை அவதாரங்களின் நோக்கம் என்ன? ஒரு கேள்வி கேட்கிறோம். இறை அவதாரங்களின் நோக்கம் என்ன? பூமிக்கு கடவுள் வரக்கூடிய அவசியம் என்ன? இப்போ ஒருத்தர் போய் ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை கேட்டார், ஐயா நாம பாவ புண்ணியங்களால் பூமிக்கு வருகிறோம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் செஞ்ச பாவம் இங்க வந்திருக்கேன் அப்படிமோ. சில பேர் சொல்லுவாங்க, சே அந்த வீட்டு நாய் புண்ணியம் செஞ்சாயிட்டான் காரண போகுது அப்படிமா. அப்ப அது புண்ணியம் செஞ்சிருக்கு, இது பாவம் செஞ்சிருக்கு எல்லாம் சொல்றோம்ல. நாம பாவ புண்ணியங்களால் வருகிறோம், கடவுள் ஏன் பூமிக்கு வர்றாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை போய் கேட்டார் ஒருத்தர், நம்ம தான் பாவ புண்ணியத்தினால வர்றோம், கடவுள் எதுக்கு வர்றாரு? அவர் அதுக்கு அருமையா பதில் சொன்னார். நல்ல கதையை கேளுங்க. எப்படின்னா, நாம வருவதற்கான காரணம் இருக்கு, கடவுள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றோம். அலுவலகம் தெரியாது நினைக்கிறேன். ஆபீஸ் போயிட்டு வர்றோம் அப்படி வச்சுக்குவோம் தமிழ்ல. ஆபீஸ் போயிட்டு வர்றோம். அப்படி போயிட்டு வர்றப்ப நம்ம வீட்டு பையன் 2.5 வயசு பையன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஓடிக்கிறதுக்குள்ள சாக்கடை, அதுல இறங்கி அப்படி அள்ளி ஊத்திட்டு இருக்கான். இப்படி அள்ளி எலி போத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம போய் வர்றோம், பார்த்தா பிள்ளை சாக்கடையில் நிற்கிறான். அப்பா பார்த்தோன்னு சந்தோஷம் தாங்க முடியல. எப்பா வா வா சாக்கடைக்கு வா கூப்பிட்டான். அப்பா என்ன பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க. ஒரு குச்சியை வச்சு தூக்குவாரா, இல்லை தொரட்டி வச்சு தூக்குவாரா? பிள்ளைய பெத்த பிள்ளை என்ன பண்ணுவாரு தெரியுமா? இந்த பக்கம் பார்ப்பாரு. பார்த்துட்டு பேண்ட மடக்கி விட்டுக்கிட்டு, முட்டாப்பை மகனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள இறங்குவாரு. பையனுக்கு சந்தோஷம் தாக்காது. நம்ம அப்பாவும் சாக்கடையில் இறங்கிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் எள்ளி அப்படி ஏறிக்கான். சும்மாறா அப்படி சொல்லிக்கிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு உள்ள போவார். அப்படியே தூக்கிட்டு உள்ள போய் அந்த அம்மா மேல ஒரு சத்தம் போடுவார். என்ன பண்ற அப்படின்னு சத்தம் போடுவார். அந்த அம்மா உள்ள இருந்து வந்துக்கிட்டே வரும். வர உங்களுக்கு முத்தி எட்டு போச்சு, அவனோட இறங்கி சாக்கடையில் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்கும். முதல்ல என் தலைவர் தண்ணியை போட்டு, அப்படி என் தலைவரையும் தண்ணியை போட்டு சொல்லி 2 பேரும் சரி பண்ணி துண்டெல்லாம் தொட்டிட்டு காப்பி அடிப்பாங்க. சரி இப்ப இருக்கட்டும். இப்ப பையன் இறங்கினது விருப்பத்தின் காரணமாக இறங்கினான். எதுக்கு? விளையாடுறதுக்காக. நம்ம செய்த பாவ புண்ணியங்களால் பூமிக்கு வர்றோம். அப்பா எதுக்கு இறங்கினாரு? அப்பா விளையாடுறதுக்கு இறங்கினாரு? இல்ல, தன் பிள்ளையை கடத்தேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த பிள்ளையை தூக்கிக் கொள்வதற்காக அவர் இறங்கினார். என்றால் இறை அவதாரம் எதற்காக என்றால் நம்மை கடத்தேற்றம் செய்வதற்காக. மீனாமை கோலநெடு நரசிங்கமாகி நிலம் நிலகால் வந்த குரலா அப்படின்னா 10 அவதாரங்கள் எடுக்கிறார். முதல் அவதாரம் மச்ச அவதாரம். பூமி தோன்றிய காலத்தில் முதல் உயிரினம் தண்ணீரில் தோன்றியது. 2வது உயிரினம் ஆமை, தண்ணீர்ல இருக்கும் தரையில இருக்கும். 3வது உயிரினம் பன்றி, தரையில மட்டும் இருக்கும். 4வது உயிரினம் பாதி மிருகம் பாதி மனுஷன், நரசிம்ம அவதாரம். கடவுள் பாதி மிருகம் பாதி சொல்றோம்ல அது. 5வது அவதாரம் வாமன அவதாரம், அதான் முதல் மனித வடிவ அவதாரம். அப்படியே வரிசையாவாங்க. அப்புறம் பரசுராமன், அப்புறம் ராமன், அப்புறம் பலராமன், அப்புறம் கிருஷ்ணன். நிறைவாக கல்கி அவதாரம் எடுக்கணுங்கிறாங்க. எடுக்கணுமோ அத்திவரதா வந்துட்டாரோன்னு நான் யோசிக்கிறேன். கல்கி அவதாரம் வந்து அத்திவரதர் மாதிரி அவர் பாட்டு ஒரு நாளைக்கு 20 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் போய் பார்க்குறாங்க. இதுல ராமாவதாரத்துக்கு என்ன பெருமை தெரியுங்களா? முன்னாடி ஒரு ராமன் பரசுராமன், பின்னாடி ஒரு ராமன் பலராமன், 2 ராமர்களுக்கு நடுவில் ஒரு ராமன், அவர் தான் நம்முடைய ஸ்ரீராமன். இப்படி 10 அவதாரங்கள் தோன்றுதுன்னா மனிதகுல வரலாறு எப்படி வந்திருக்குங்கிற விஷயத்த பரிணாம வளர்ச்சியில் சொல்வதை போல இறைவனுடைய அவதாரங்கள் இருக்கு. இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? 2 கேள்விதான். அடியவர்களை காக்கவா அல்லது தீமைகளை அழிக்கவா? இதான் முக்கியமா கேட்கிறாங்க. இன்னைக்கு பேச வந்திருக்கவங்க எப்படின்னா, அதாவது அதர்மங்களை அழிக்கவா அடியவர்களை காக்கவா? அடியவர்களை காக்கல் இது வேறும் இல்ல, துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம். இதுதான் சம்பவாமி யுகே யுகே, ஊழிதோறும் உருவம் எடுப்பேன்னு சொல்றார். இப்ப நாங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம். இறைவன் வந்திருக்கிறதுடைய நோக்கம் என்ன? நம்மை காப்பாற்றுவதற்காகவா? ஆமா. இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது, கெட்டவங்களை அழிப்பதற்காக. அதுவும் அப்படியா? சரி, எதுங்கிறது நம்ம பார்த்துடலாம்.
இதை பேசுவதற்கு வந்திருக்கவங்களை அறிமுகம் பண்றேன். முதல்ல இறை அவதாரங்களின் நோக்கம் அடியார்களை காக்கவே என்று பேசுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றவர் நாஞ்சில் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறார். சொந்த ஊர் நாகர்கோயில். நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர். அது மட்டும் இல்லை, நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பெரும்பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத ஏழைகளுக்கான பணம் என்று தன்னால் முடிந்த அளவு செய்து வருகின்ற நல்ல மனிதர் நாஞ்சில் செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே அணிகளை பேசுவதற்காக ராஜபாளையத்தில் பிறந்து இன்னைக்கு இவர்களை தெரியாதவர்கள் இல்லை. உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வருகிறார் என்று சொன்னால் நல்ல தமிழை கற்று அந்த தமிழின் மூலமாக பெருமையடைந்து அதோடு மட்டுமில்லாமல் உயர்வாக பேசுகிற தன்மையினால் தனக்கென ஒரு தனியிடத்தை வைத்திருக்கக்கூடிய பேசும் பூங்காற்று. பூங்காற்று பேசுமா அப்படின்னு திரும்புமான்னு கேட்பான். பேசும் பூங்காற்றாக இருக்கின்ற கவிதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் அதிகாரிகளை காக்க வேண்டும் வந்திருக்கிறார்கள். இல்ல இல்ல, அதர்மத்தை அழிக்கணும், நோயை நீக்கி நோயாளிக்கு சக்தி கொடுக்கணும். அப்ப அதர்மத்தை அழிக்கத்தான் என்று பேசுவதற்காக வந்திருப்பவர் வில்லிசை வேந்தர். நல்லா பாட்டு பாடுவார். சொந்த ஊர் சாத்தூர் பக்கத்தில் படந்தால் நல்ல சினிமாவில் நடிச்சிருக்கார் 2-3 படத்தில். அத்தகைய பெருமை அவருக்கு உண்டு. இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன் கேளுங்க. இவர் கல்லூரிக்கு சென்றதில்லை. இவர் படித்தது பள்ளிக்கூட படிப்பு தான். ஆனால் இவர் எழுதிய புத்தகங்கள் பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் இவருக்கு பெருமை. அத்தகைய பெருமை மிகுந்த ஐயா லட்சுமண பெருமாள் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதர்மங்களை அழிக்க லட்சுமண பெருமாள் அவதாரம் செஞ்சிருக்காரு. அடுத்து வந்திருக்கவங்க அங்க கவிதாஜி அவர் பேசினா அவர்கள் பேச்சால் புகழ் பரப்புவார்கள். இவர்கள் பாட்டால் பெருமை பெற்றவர்கள். மாசத்துக்கு 30 நாள் இருக்குன்னு சொன்னா 32 நிகழ்ச்சியில் பேசக்கூடிய பெருமை உண்டு. அத்தகைய பெருமை மிகுந்த நல்ல பேச்சாளர், இனிமையா பாடக்கூடிய நாஞ்சில் நாட்டை சேர்ந்த கவிஞர் மலர்விழி அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த 2 பேரும் அதர்மங்களை அழிக்க, இந்த 2 பேரும் அடியார்களை காக்க. இந்த தலைப்புல நான் சொல்றேன், குறைஞ்சது ஒரு 100 புராணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுதான் பேச போறாங்க. அணித்தலைவர்கள் 10 நிமிஷத்துல 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றாங்க, அதே நேரம் பேசுவார்கள். பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவர், எங்களுடைய மிகச்சிறந்த வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பிறந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக அவர்கள் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஐயா பெரியவர் பாலகிருஷ்ணன் ஐயா, அதே மாதிரி மாரியம்மன் ஐயா உள்ளிட்ட அத்தனை சார்ந்தோர் பெருமக்களுக்கும் அணியரின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பகவான் எம்பெருமான் பரமாத்மா அவருடைய நிலைக்கு, அதாவது நம்முடைய பிறவி எங்கக்கூடிய பிணி இருக்கு பாருங்க, இந்த இதுதான் பெரிய நோய். இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு நோய் நமக்கு என்ன அப்படின்னா பிறவி என்று சொல்லக்கூடிய பிணி. இது நோய். இந்த ஆன்ம விடுதலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு அவதாரத்திலும் இறைவன் தன்னை தானே இறங்கி வந்து மக்களுக்காக வழிகாட்டி கொடுக்கிறார். இதுதான் அவதாரம். அப்போ அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தாக்குறது முக்கியம் இல்லைங்க, தாக்குறது முக்கியம் இல்ல, தாக்குதல் தான் முக்கியம். நடுவர் அவர்களை அழிக்கிறதுக்கு இங்க வர வேண்டாம். அவர் சுருக்கமா சொல்றாரு, தாக்குறது முக்கியம் இல்ல, காக்கிறது தான் முக்கியம். என்ன அழிக்கணும் அப்படின்னு இங்க வர வேண்டாம். ஒரு அணுகுண்டை எடுத்து பேசாம பட்டத்துல கதை முடிஞ்சு போச்சு. இல்ல, சக்கரத்தை விட்டாலே போதும்ல, சக்கரத்தை விட்டா போதும், ஒரு சுனாமியை கொடுத்தா போதும், மொத்தமா போயிடும் வச்சுக்கிறேன். ஆனால் காப்பாற்றுவதற்கு தான் இறங்கி வரணும். பிள்ளைகளை காக்கிறதுக்கு தான் வரணும். ஏன்னா நோயாளிக்கிறது முக்கியம் தாங்க, அதை விடவும் நோயாளியை காப்பாற்றுறது முக்கியம், ரொம்ப முக்கியம். நோயாளியை காப்பாற்றுறது முக்கியம். நினைச்சு பாருங்களேன், ஒரு வயல் இருக்கு, அந்த வயல்ல எப்ப அதுக்கு வேலை, பாதுகாவலுக்கு எப்ப வேலை அப்படின்னு சொன்னா, களையா பயிருக்கு ஆபத்து வருகிற பொழுது அதான் களையை அகற்றுவதற்காக தான் வரும். எதுக்காக? பயிரை காப்பாற்றணும். பயிரை காக்கணுங்கிறத நோக்கமாக இருக்கும். மற்றதெல்லாம் 2வது படிதான். நடுவர் அவர்களே, இறைவன் எப்படிப்பட்டவர்? தாயும் நல்லா சொல்றோம். அவரு எப்படி வருவாரு அப்படின்னா, பிள்ளைகளுக்காக ஒரு தகப்பை
அப்படியே கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்கற வரல. கண்ணை எப்போ வர்றா பாருங்க, ரெண்டு இரு கைகளையும் வேண்டி கண்ணா கண்ணா கிருஷ்ணா 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 அப்படின்னு காப்பாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல சரணாகதி அடைந்தவர்களை காப்பதுவே விரதமாக கொண்டவர்கள். சபாஸ். யார் சரணாகதி அடைகிறாங்க? கையை தூக்கி வச்சு அப்படியே. என்ன பரதத்துல கூட சூதாட்டம் நடக்கும்போது அந்த நேரத்துல சகுனிய யாரு துரியோதனுக்கு பதிலா சகுனி ஆடுவா அப்படின்னு சொல்லியாச்சு. தர்மம் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு பதிலா கண்ண ஆடுவான்னு சொல்லிருக்கணும் இல்லையா? கண்ண வாசலோட போறாரு ஐயா, வாசலோட போறவரு காப்பாத்துறதுக்காக போறாரு பாருங்க, வாசலோட போறவரு அழைக்கல, அதனால இப்ப மாதிரி வந்துட்டார். இப்ப ஒண்ணு பாருங்களேன், இப்போ பாஞ்சாலிக்கு எம்பெருமான் துயில் கொடுத்து காப்பாத்துறாரு, சேலையை கொடுத்து காப்பாத்துறாரு இல்லையா? இது அவருடைய நோக்கம் காப்பாற்றுது அல்லன்னு வச்சுங்களேன். அவருடைய நோக்கம் அதர்மத்தை அழிக்கணும் அப்படின்னு இருந்தாச்சுன்னா துச்சாதனங்களை அழிச்சு கொடுக்கல. அப்படிதானே? 1000 யானை பலம் கொண்டவன் துச்சாதனன். அந்த துச்சாதனன் துயிலை பற்றுகிற பொழுது அவர் என்ன பண்ணிருக்கணும், சதுராயுதத்தை துச்சாதனுக்கு மேல விட்டுருக்காரு இல்லையா? ஏன் அவரால் முடியாத காரியமாது ரொம்ப எளிதா நடந்திருக்கும். ஆனால் துச்சாதனனை தாக்குவது அல்ல முக்கியம், அவருக்கு தண்டனை கொடுக்கிறது அல்ல முக்கியம். அதையெல்லாம் தாண்டி எது பெருமானுக்கு பெருது அப்படின்னு சொன்னா தன்னுடைய பக்தை தன்னை அழைக்கிற பொழுது கண்ணா என்னை காப்பாத்து, கிருஷ்ணா என்னை காப்பாத்து, என்னுடைய மானத்திற்கு கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கதர்றதுனால எம்பெருமானுக்கு எது முக்கியம் அப்படின்னு சொன்னா அவனை தாக்குதல் நடத்துவதை விடவும் பக்தையை தாங்க வேண்டும் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான பொறுப்பு முதல்ல இருந்துச்சு பாருங்க. இந்த நம்பிக்கை எப்படி வந்து பாருங்க, அற்புதமான அதாவது நடுவர்களே, இறைவனத்துல நம்ம நம்பிக்கை வச்சுக்கிட்டு வச்சுக்கிறேன், கொஞ்சம் சந்தேகம் வரக்கூடாது. யாரா இருந்தாலும் சந்தேகமே வரக்கூடாது. உயிரே போறதும் வந்தாலும் சந்தேகம் மட்டும் வந்துடக்கூடாது. பிரகலாதன் பார்த்தீங்களா, அதாவது என்ன பிரச்சனை பாருங்க, எனக்கு ஊர்ல உள்ள அத்தனை ஜனமும் அவன் பேர சொல்லுங்க, எல்லாரும் பேர சொல்றாங்க, பெத்த புள்ள சொல்ல மாட்டாங்க, சொந்தக்காரன் சொல்றான், பந்தக்காரன் சொல்றான். அதே மாதிரி நாட்டுக்கு உட்பட்ட அத்தனை மக்களும் இரணியாக நமதா இரணியாக நமதவை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா பெத்த புள்ள சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு வேதனை இருக்கும் சொல்லி சொல்லி பாக்குற கேட்கல. கடைசியில ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மோதல் வரப்போது பாருங்க. உன்னுடைய அரி எங்க இருக்கிறான், அந்த அரியுடைய பெருமை அப்படி அழகா சொல்ற பாருங்க. என்னுடைய அரி எப்படி இருக்கிறான் அப்படின்னா, 3 அவன் குணங்கள், செய்கை 3, அவன் உருவம் 3, 3 கண், சுடர்கள் சோதி 3, அவன் உலகம் 3, தோன்றலும் இடையும் ஈரும் தொடங்கிய பொருள்களுக்கெல்லாம் சார்ந்தவன். இதுவே வேத முடிவு, இது சரணம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க, நிசப்தமா அப்படி இருக்குது. அந்த நேரத்துல உன்னுடைய அடி இந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த புள்ள அழகா சொல்ற பாருங்க, சாணியும் உடன் என்னுடைய அப்பன் என்னுடைய நாராயணன் எங்க இருக்கிற பாரு, சாணியும் உடன். சாண்பால் ஒரு அளவுக்கு ஒரு பொருள் நினைச்சுக்கிறேன், அதுக்குள்ள இருக்கிறான் சாணியும் உடன். சான் பிள்ளையானால ஆண் பிள்ளைங்க இல்லையா, சாணிலும் உடன். அணுவினை சதப்பூரிட்ட கோரிலும் உடன். அணுவை பிரிக்க முடியாது அப்படின்னா பிரிச்சுட்டாங்க. இப்ப அந்த கோடிக்கூடிய பகுதி 100ல ஒரு பங்கு வச்சு வச்சுங்க, அதுலயும் இருக்கு. அந்த தூள்லயும் என்னுடைய அப்பா நாராயணன் இருக்கிறான். அணுவினை சதப்பூரிட்ட கோரிலும் உடன், வா மேல குற்றிலும் உடன். பெரிய மலையில் இருக்கிற என்னுடைய அப்பன் இந்த தூணிலும் உடன், நீ சொன்ன சொல்லிலும் உடன். நாவிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் நாராயணனுக்கு சொன்ன அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த துணிலும் உடன் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்னா, அதாவது எம்பெருமான் எல்லா தூணிலும் தன்னுடைய பிள்ளையை காக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் செய்தார். அப்படின்னா பிரகலாதனுடைய வாக்கு பொய்யாய்ப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னை தானே வெளிக்காட்டிக் கொண்டார். அதனால்தான் அவையார் சொல்றார், இந்த உலகத்துல எதுதான் பெருசு அப்படின்னா 12ஆம் பெருசு, அதாவது 10ஆம் பெருசு அப்படிங்கிறத பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமான் உண்டியில் பிறந்தோர், கரியமானோ அலைகளோ தூய்ந்தோர், அலைகடலோ குருமுனியின் கலசத்துக்கு ஒடுக்கும், கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அறவிற்கு வந்தலை வாரம், அறமோ அம்மை உமையுடன் சிறுவரன் மோதிரம், அம்மை உமையுடோ சுமைக்குள் ஒடுக்கும், சிவமோ தொண்டருக்குள் ஒடுக்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்காகத்தான் இறைவன் இறங்கி வருகிறார். அதுவே அவருடைய அவதாரத்தை நோக்கம் என்று சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை பெருமக்களுக்கு ரெண்டிமான சிம்பிளா புரிஞ்சுட்டார். பாஞ்சாலியை காக்க வந்தப்ப யாரையாவது கொண்டாரா? இல்ல. அதே போல அச்சய பாத்திரம் கொண்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுத்த போது, அந்த உணவு கொடுத்த போது 80,000 பேருக்கு சாப்பாடு போட்டப்ப யாரையும் அடிச்சாரா? இல்ல. அப்ப காக்க வருகிற போது தாக்க வரவில்லை. அழகா பேசியிருக்காரு ஐயா, உச்சப்பட பெருமாள் ஐயா வாங்க. இல்ல, அதர்மங்களை அடிக்கத்தான் என்று பேசுவதற்காக அவர் வருகிறார்.
அருமைக்குரிய பெரியவர்களே, விஷ்ணு சித்தரும் ஆண்டாள் பிராட்டியும் பெருவரால் அந்த இந்த புண்ணிய பூமியிலே பிறந்த நீங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து இருக்கிற நீங்கள் எல்லாம் புண்ணியவான்கள். உங்களை தரிசிக்கிற நாங்களும் பாக்கியவான். சபா சபா, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷம். கொண்ட நடி கொடியாழ்வார் கேள்விப்பட்டிருக்கியா? அவரே சொல்லியிருக்கார், பகவானே சொல்லியிருக்கிறார், நான் எதுக்கு வந்திருக்கிறேன். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளன்னில் பவதி வாழ்ந்த அபியுத்தான பகவஸ்ய ததாத்மனம் சுஜப்யம். எப்பொழுதெல்லாம் அதற்கும் தலை தூக்குறதோ அப்போதெல்லாம் நான் இங்கே அவதரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பக்தர்களை காப்பதற்காக பிரசலம் வர வேண்டியிருக்க அதர்மங்களை அழிக்கின்ற பொழுது பக்தர்கள் காப்பாற்றப்படுற அவர்களுக்காக பிரசலம் வந்ததே கிடையாது. போற போக்குல ஒரு நன்மை செய்வார், ஒரு அருள் செய்வார் பக்தர்களுக்கெல்லாம். இப்போ ராமாயணத்துல அகனிக்கு சாபம் கொடுத்துட்டார் கௌரவன், நீ கல்லாக போ அப்படி சாபம் கொடுத்துட்டார். அகனிக்கு என்ன செய்வாரா? அப்ப என்ன பெரிய விமோசனம், பிழைத்தது பொறுத்தல் என்றும் பெரிய ஒரு கடனை என்பார். அழகன் கடவுளன்னாய் முடிந்ததற்கு அருள் என்ன? அவர் சொல்றார், தலைந்து கொண்டு பெறும் தந்தா கதர் ஆடுப்பான் கரண்டுகள் கருவ இக்கருள் தவிர்த்து இருக்கிறான். இந்த கருணை எப்ப மாறும்? ராமன் ராமாவதாரம் வருகின்ற பொழுது நீ கண்ணுக்கு அவனுடைய பாதபோஷப்பட்டு நீ மீண்டும் எதிர்ப்பு பாதம் கூட படலைங்க. பாதம் வைக்கிறாரா, அது வந்து ஒரு தூசி கிளம்பி போகுதா, அது பட்ட உடனே அந்த கல்லு பெண்ணாம இருக்கலாம். அப்படியே பாதம் தூளி பட்டாலே போதுமா? அப்ப அகனியை எடுக்கணுங்கிறது அவருடைய கொள்கை. அவருடைய கொள்கை ராமாவதம். ராமாவதம் வந்திருக்காரு. போற போக்குல அவர் பாதபோஷப்பட்டு அகனியை எதிர்ச்சிட்டாங்க. பக்தர்களை அங்கதான் போற போக்குல அரசியல் வர முடிய அதற்காக அவர் வந்த வேலை முடிச்சுன்னு கிளம்பிட்டாரா? சொல்லுங்க பார்ப்போம். அகலிக்கு நாம் செய்தோம் அருமையான வேலை, நன்றி. ராமாவதாரம் முடிஞ்சது சொன்னாரா? இல்ல, அவதார நோக்கம் ராவண சம்ஹாரம். ராமராஜர் சென்னையிலிருந்து அணக்கத்தை திறக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு நாகர்கோவில் பக்கம், பாபநாசம் பக்கம். அப்போ சிறுத்தர் பக்கம் வந்து ரெஸ்ட் எடுத்தார். அப்போ ஒரு கிடைக்கு போய், ஐயா எங்கள் தெருவுக்கு தண்ணி வர மாட்டேங்குது, என்னன்னு கேட்க போங்க. ஏன் தண்ணி வர மாட்டேங்க? உங்க தெருவு பண்ணுறோம், அது மேட்டுக்காடாக இருக்கு, தண்ணி ஏறி வர மாட்டேங்குது, சொன்னா அவங்க ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறாங்க. டிஜிரி இருக்க டிஜிரி மேயா ஏன் தண்ணி போக மாட்டேங்க? போகாதையா, அது மேட்டுக்காடாக இருக்கு, தண்ணி ஏற மாட்டேங்குது. அதைத்தான் அந்த கிழவி சொல்லிட்டாங்க. மேட்டுக்காடுல தண்ணி எப்படி ஏற்றுறது இல்லை, நீ இன்ஜினியரிங்ல படிக்கலையா? நான் திரும்பி வரதுக்குள்ள தண்ணி இந்த தொகுப்பு போகணும். அப்படி போகலன்னா ஒரு இன்ஜினியர் படிக்காத கிழவி படிச்சு வச்சிருக்கேன். அதை மட்டும் இல்ல, ஒன்னே தள்ளி இல்லாத மாத்திடுவேன். அது அப்படி போற போக்கில் ஒரு உதவி செய்யறாருல்ல, அது மாதிரிதான் கடவுள் போற போக்கில் பக்தர்கள் தருவாருடைய நல்ல அருமையா சொல்றீங்க. இப்போ பொருளி முடியாமல் இருக்காரு, அவர் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? எந்த எந்த ஆழ்வாரும் ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டதே கிடையாது. அவருக்கு அவதாரம் வேண்டிய அவசியம், பகவான் அவதாரம் வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு என்ன தேவை? தொண்டடி முடியாமல் சொல்றாரு, பச்சை மாமலை போல் மேனி பாடவாய் கமலை செங்கன் அச்சுதாமரே ஆயிரம் கொடுத்தே என்னும் இச்சுவை தவிரையாமோ இந்திரோடும் மாடும் அச்சுவை பிரிவும் ஏனே அரங்கமான உன்னுடைய பவளவாயை உன்னுடைய பச்சை மலை போன்ற அந்த மேனியை பார்த்துட்டு தான் போற அந்த பாக்கியம் எந்த அங்கதும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்றாரு. பெரியவர்கள் வேண்டத்தில் ஒரு படிக்கல்லாய் நான் இருந்தால் போதுமே பெரியவர் கேட்கிறார். இன்னும் ஒரு படி போய் இன்னொருத்தர் சொல்றாரு, கும்பகோணத்துல அவர் அந்த சேர்ந்து படுத்துக்கிறார். இவர் போய் பார்க்கிறார். பார்த்துட்டு, ஐயா கிருஷ்ணா படுத்துக்கிட்டியா? கால் ரொம்ப நோவுதோ? ஆமா, நீ வண்ணகாலம் எடுக்கும்போது பூமி தூக்கி பிடிச்சில, அப்போ கால் வலிச்சிருக்கும்ல. ராமாவதத்தில் எந்த 14 காலம் காடு மலையெல்லாம் சுற்றியே அந்த கால் வலிக்கத்தான் செய்யும். நடந்த காடு வந்தமோ இவரே ஆத்தரப்பு போய் போட்டு வரக்கூடாது.
அந்த பாட்டு ஓசை ஐயா திருப்பி அந்த பாட்டு சொல்லுங்க. அது என்ன சத்தம்னு கேட்கட்டும். அந்த பாட்டு திரும்ப சொல்லுங்க, அந்த ஓசையோட சொல்லுங்க. நடந்த காலம் உண்டோ நடுஞானமாய் கிடந்தமை உண்டோ இறந்தமான வரைச்சுரம் கடந்த காலை கனகமான குழந்தைகள் கிடந்தவாறு இறந்திருந்து பேசுவாடி என்ன தெரியுதுங்களா? பேச வந்த தூத செல் அறிந்த ஓலை செல்லுமோ பெருவரங்கள் திருவரங்கள் பிள்ளை தேவர் காலில்லை பாசம் வைத்த மரவர் பெண்ணை வாசு வைத்த முன்னரே பட்டமண்ண பட்டதங்கள் வழிபுகுந்து பாரடா. காதல பாட்டை கேட்கணுங்க. இப்ப போட்டு இசையிலே போட்டு பிரிச்சு கொண்டு விடுறாங்க நம்மள. அப்படியே அழகா சொல்றாரு. பக்தர்களுக்காக அவரை இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. பக்தர்கள் அவர்களை பார்த்தால் அவர் அருள் செய்தால் போதும் என்று இருந்த இடத்திலே இருக்கிறார். அப்ப எப்ப வரணும்? இரண்டி இருக்கிறாங்க. அவர் சொன்னாரே இரண்டியை பற்றி. பிரகலாதன் வந்தாரு. பிரகலாதன் எப்ப பிறந்தான்? பிரகலாதன் சின்ன பிள்ளை இருக்கும்போது சம்பவம் நடந்து போச்சு. ஆனா அவருக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? 5,70,61 ஆண்டுகள் ஆட்சி இருந்தார். எவ்வளவு பொறுப்பு பண்ணுவாங்க பாருங்க. சம்பவம் நடந்து போச்சு. அந்த ஊர்ல சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆட்சி புரிந்து கொடுமை பண்ணினாலே பிரகலாதன் தேசிய மூலமா ஒரு தூது விட்டார். அவன் இளைஞன் சொல்ல மாட்டேன்னா நாராயணன் சொன்னான். விருதுக்கு வந்தார். என்னடா நான் யார் தெரியுமா? எனக்கு சாகு தெரியுமா? உனக்கு மண்ணின் சாகிலன், விண்ணின் சாகிலன், நீரின் சாகிலன், நெருப்பினின் சாகிலன், உள்ளின் சாகிலன், புறத்தின் சாகிலன், நல்லின் சாகிலன், மகளிரை சாகிலன், நமனால் சாகிலன், யாரின் அவன் முன்பு கொள்வான். புரியுதா? என்னன்னு அவன் என்ன வரவாங்கிதான் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன். என்ன வரவாங்கிதான் தெரியுமா? சாகாத வரம் கேட்டான். இல்லைன்ட்டார் பிரம்மா. நம்ம டிபார்ட்மெண்ட்ல அது கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. அப்படிதான் செய்யுங்க. வீட்டுக்குள்ள சாப்பிடாது, வெளியே சாப்பிடாது. சரி, பகல்ல சாப்பிடாது, ராத்திரி சாப்பிடாது. ரைட்டு. தலையில் சாப்பிடாது, ஆகாயத்தில் சாப்பிடாது. அருமை. ஆயுதத்தில் சாப்பிடாது, மனுஷன் கொள்ளக்கூடாது. சரி, மிருகம் கொள்ளக்கூடாது, விஷத்துல சாப்பிடாது. இத்தனையிலையும் நான் சாப்பிடாதுன்னு வர வாங்கினவன்டா நானு. என்னையக்குள்ள யாரா வர்றான்னு கேட்டா யாரு? அந்த இரணியன். சொல்லுங்க. அந்த கடவுளுடைய பேரை சொல்லி யார் உலகத்தை காத்து ஏவரே உலகம் தந்தான். எமை நத்தி வாரம் மூவரோ அல்லது முனிவரோ, எமை நத்தி வாரம் மூவரோ. அவன் என்ன சொல்றான்? என்னை எதிர்பார்த்து 3 சாப்பாடு சாப்பிடணும். என் வேலை கட்சி கிடையாது. யாரு? சரஸ்வதியும் உமையும் மகாலட்சுமியும் வேற சொன்னா உடைய வைக்க முடியுமா? எப்படின்னா அக்னி பகவா நம்மளதான் சாப்பிட்டு இருக்கான், சோறு வாங்கிட்டு இருக்கான். வர்ண பகவான் தான் தூக்கு பிடிச்சிட்டு இருக்கான், தெருக்கூட்டிட்டு இருக்கான். அவ்வளவு வேலை இருக்காங்க. இப்ப நாங்க தண்ணிக்கு எங்க போவாங்க, கேஸுக்கு எங்க போவாங்க. நல்லா இருப்போம். யாரு சொல்றா? இரணியன் சொல்றான். கேஸ கட் பண்ணி விடுவேன், தண்ணியை கட் பண்ணி விடுவேன் சொல்றாங்க. என்னை நம்பி வாழும் மூவரோ அல்லாயிரம் முனிவரோ இல்லை முழுதும் தோன்ற தேவரோ பிறரே யாரே செப்புதி என்றான். எவன் எதிர்த்து சொல்றேன்? எவன் உலகத்தான் தான் என்னை எதிர்த்து வகைச்சிக்கிட்ட வாழவே முடியாது என்று சொன்ன அந்த 5,70,61 ஆண்டுகள் அவனை கொடுப்பதற்கு அவராக இருக்க வேண்டிய நம்முடைய அடியார்களுக்கு அது அவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, ராவணன் நம்பியாரு சீதையை சொல்றான். இது யாருன்னு நினைச்சேன்? என் கணவனும் என்னுடைய கணவனோட உடன்படுத்த லட்சுமணன் வந்தால் உன்னையும் குலத்தை அழித்து விடுறாரு சொல்லி சொன்னாப்புல கேட்கிறான். சொல்றாரு, என்னை பண்ண சொல்ற இப்ப மழையை பூரா கூடாக்கிட்டாங்க. மழை பெரிய மழைகள் எல்லாம் ஆசை அடைஞ்சிச்சு. இந்த மழை முழுங்கி மகாதேவன் கேள்விப்படுத்தல. இப்ப மழையவே காணும். தண்ணி கூட நாசம் பண்ணிட்டாங்க, நீர்நிலைகளே கிடையாது. அதே மாதிரி ஓசோனத்துல ஓட்டம் இருந்துச்சு, பூமியே சூடாயிட்டு இருக்கு. இதுல யார் காரணம்? ராவண அரசாங்கத்தில் இது போல செஞ்சுட்டு இருந்தான். அவனோட ஆளுநர் செஞ்சுட்டு இருந்தாங்க. ராவணன் அன்னைக்கே சொன்னான். யாரை சொன்னான்? புருஷனும் புருஷனோட குழந்தை என்ன எதுவும் பண்ணிடுவாங்களோ இது யாரும் நினைச்சேன். மேருவை பறிக்க வேண்டி, விண்ணினை இடிக்க வேண்டி, நீரினை கலக்க வேண்டி, நெருப்பினை அடிக்க வேண்டி, பாலினை பெயர்க்க வேண்டி ராவணன் கரிதன் என்றான். அவ்வளவு செஞ்சுட்டாங்கல்ல.
அன்னைக்கே அவன் நினைச்சிட்டான், அவனோட தான் நீ செஞ்சுக்கிட்டான். அப்போ ராவணன் நிகழ் பண்ணவன் கடவுள் வந்து எதுக்கு நிற்காரியா? ராமபுரான் எதுக்கு நிற்கிறாரு பார்க்கலாம். சிவனோ அல்லது பிரம்மனோ அல்லது திருமாவளவனோ இல்லை மூலமுதல் கடவுளோ இதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல, இதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. அல்லது நான்மகனோ திருமாவளவனோ அல்ல இவனோ வேற முதல் காரணமோ அப்படின்ட்டு யாரையும் தானாக எவனாக கடவுள் சொல்லி முதல் பயன்தான். கடைசியில் யாரையும் தானாக யாரையும் தனியாக பேரேன் என்று வெற்றி முடிப்பேன் என்று சொல்லி அலங்காரத்தோடு இருந்த அவனை அடிப்பதற்கு அவராக இருக்கிறார். கம்சன் கூட பிறந்த தங்கச்சி பிள்ளை 7 குழந்தைகள் பிறந்த குழந்தைகளை சொகத்தில் அடிச்சு கொண்டானே, அந்த கம்சனை அடிப்பதற்கு கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறது. அந்த கிருஷ்ணாவதாரத்திலே பாண்டவ சாயமாக துரியோதனால கடவுள் தெரிஞ்சதும் பாதாளத்து குழந்தைக்கு கூட போறாயாம துரியோதனன். அப்ப அவசரத்தை வச்சு வைக்கலாமா? வச்சு வைக்கலாமா? அப்போ பாண்டவர் சாயமாக வந்து யுத்தத்திலே அண்ணன் என்றும் தம்பி என்றும் சொந்தம் என்றும் யார் என்றும் பார்த்தாலே எடுத்தை விடுபார்த்தை என்று சொல்லி அதை பாவனை பார்த்தாலே எல்லா இடத்திலும் பாவமும் புண்ணியமும் என்னைத்தான் வந்து சேரும். யுகங்கள் தோறும் தர்மத்தை வாழைப்பதற்காக நான் உலகத்தில் சம்பவிக்கிறேன் என்று சொன்னேன். அந்த தீர்ப்பையே தமிழறிஞர் ஐயா ஞானசம்பந்தன் அவர்கள் தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட்டிருக்கிறார். எங்களை எல்லாம் பட்டிமன்றத்துக்கு கூப்பிடுறாங்க ஐயா, வைகுண்ட ஏகாதசி கூப்பிடுங்க, விடியக்கால வரைக்கும் பேசுவோம். அப்படியே குளிச்சுட்டு சாமியை கொண்டு போயிடலாம். ஏன்னா இப்போ எனக்கு மணி அடிக்க உங்களே கவலையாக இருக்கு. இன்னும் விட்டா அருமையாக பாடுவார், அவ்வளோ அழகாக பாடுவார், அருமையாக பேசுவார். இவங்கெல்லாம் தேதி கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஐயாவுக்காக தான் வந்திருக்கிறாங்க, அத்தகைய பெருமைகள் வந்திருக்காங்க. பிரமாதமாக சொல்லியிருக்காரு, எதற்காக இறைவன் தோன்றினான் என்றால் போற போக்குல நன்மை செய்வதற்காக அல்ல. முழு கவனம் என்ன என்று சொன்னால் அந்த தீயவரை அழிப்பதற்காக. அதெல்லாம் இருக்குதான், அடியவர்களை காக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகத்தான் தீயவர்களை அழிக்கிறார்களே தவிர வேறு வகையில் என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய பேசும் பூங்காற்று கவிதாஜம் அவர்கள் வருகிறார்கள். பாங்கம்மா. கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், மாலை கட்டி திருமாலையே கட்டி கொண்டவள், தன் மேனி வாசனையால் சீனி வாசனையே மயக்கியவள். எங்களுடைய ஆண்டாள் திருக்கோவிலின் சுற்றத்தில் வீற்றிருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சோழ வந்தானில் பிறந்து தமிழை ஆள வந்திருக்கும் எங்கள் நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, எங்கள் ஆண்டாள் திருக்கோவிலின் அழகு தேரோட்டி எங்கள் தமிழ் ஆசான் இந்து சமய புல்லாங்குழல் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சே பாலகிருஷ்ணன் அவர்களே, அக்கா சாந்தி அவர்களே, உபயமளித்திருக்கிற மாரியம்மன் அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து ஐயா ரொம்ப அற்புதமா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இரணியன் எத்தனை கோடி ஆட்சி செஞ்சாரா? 5.25 கோடி ஆட்சி செஞ்சாரு. 5.25 கோடி வருஷமும் அவர் என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சியா நடத்திட்டு இருந்தாரு? பூரா அதர்மம் தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப எல்லாம் வராம எங்க அத்திவரதன் 40 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துடுறாரு. ஆனா இவர் 5.25 கோடி வருஷமும் வரல. ஆனா எப்ப வந்தார்? தன்னுடைய அடியவன் பிரகலாதனை பார்த்து இரணியன் கேட்கிறான், உன் கடவுள் எங்க இருக்கான்? அவன் எல்லா இடத்துல இருக்கான். இந்த தூண்ல இருப்பானா? இந்த தூண்ல இருக்கிறானா? என் கண்ணுக்கு தெரிகிறானே என்று அந்த பிஞ்சு குழந்தை பேசியது தன் அடியவன் பேசிய வார்த்தையை உண்மையாக்குவதற்காகத்தான் தூணை உடைத்துக் கொண்டு எங்கள் நரசிங்க பெருமாள் வந்தார் என்றால் அதர்மத்தை அழிப்பதை காட்டிலும் அடியவன் வார்த்தையை காப்பாற்றுவதுதான் கடவுளுக்கு முக்கியமாக இருக்கும். அவரே தான் சொன்னாரு, அதர்மம் எப்பொழுதெல்லாம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன். பெரியவங்க சொன்னா வாக்கு தவறக்கூடாது. ஆனால் பெரியவர்கள் தன்னை நம்பிய சிறியவர்களுக்காக வாக்கு தவறுவார்கள் என்பதற்கு எம் பெருமானை சாட்சியாக இருந்திருக்கிறார். உண்மையா இல்லையா? மகாபாரத போர்ல ஆயுதம் தூக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தான் கண்ணன். கற்பு எனப்படுவது சொல் திறப்பாமை என்று அவை சொன்னார். பெரிய மனுஷன்னா வார்த்தை தவறக்கூடாதுங்க. கண்ணன் வாக்கு கொடுத்திருக்கிறான், சத்தியம் பண்ணி இருக்கிறான், பாரத போர்ல ஆயுதம் தூக்க மாட்டேன். ஆனால் தன் அடியவர்களை காப்பதற்காக தான் சொன்ன வாக்கையே மீறி ஆயுதத்தை அவன் தூக்கினானே. அப்படி என்றால் அடியவரை காப்பதற்காக
இல்ல, உன் அப்பா கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு பானையை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறான். போனா வாசல்ல கண்ணன் நிற்கிறான். இவன் போனோட படத்துல பானையை வாங்கி இறக்கி வச்சிருக்கான். கூட்டனா உன்னை கூட்டனடா, தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு வாவான்னு கெஞ்சினா என்னன்னே கேட்காம போயிட்டு இப்ப இதை இறக்கி வைக்கிறதுக்கு மட்டும் ஏன்டா வந்த? இப்ப கண்ணன் சொன்னா, நான் எப்போதுமே பக்தர்களின் மேல் பாரத்தை ஏற்றி வைக்கிற கடவுள் இல்லை, பக்தர்களின் பாரத்தை இறக்கி வைக்கிற கடவுள் என்று. அவனுடைய நோக்கம் எப்போதுமே அதர்மத்தை அழிப்பது இலக்காக இருந்தாலும் கூட தன் அடியவர்களை காப்பதுதான் அவன் இதயத்தின் நோக்கமாக இருந்தது. நீங்க தெருவுல தாய் கோழி பாருங்க, அது பாட்டுக்கு குப்பையை கிளறிட்டே இருக்கும். இந்த கோழி குஞ்சுகள் ஒரு சைடு அது பாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டே இருக்கும், கழுகு அது பாட்டுக்கு சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இந்த கோழி ஒண்ணுமே செய்யாது. ஆனா ஒரு கழுகு கொஞ்சம் கீழே இறங்கி அந்த கோழி கொஞ்சம் தாக்குற மாதிரி தூக்குற மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், தன் சக்தியை தாண்டி பறந்து போய் அடிக்கும் பாருங்க. அது வரைக்கும் அந்த கழுகு பத்தி அது கவலைப்படாது. ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து தாக்கும். அப்படித்தான் எங்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் தன் அடியவர்களுக்கு பிரச்சனை என்றால் தான் வேகமாக ஓடி வந்து அடித்து இருக்கிறான், தன் அடியவரை காப்பாற்றுறது. ராமன் அவதாரம் எடுத்தார்ல, ராவணனை உடனே போய் அழிச்சிருக்க வேண்டியதானே? தூய சிந்தை உள்ள கைகை மனசை மாத்தி இவங்களை காட்டுக்கு விரட்ட சொல்லி போன இடத்துல மாயமான வர வச்சு சீதையை தூக்கிட்டு போக வச்சு அங்கே குகன் என்கின்ற அற்புதமான அடியவனை தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டானே. ஆளுநர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நீ நம்பி நீ தோழன் என்கின்ற ஒரு வார்த்தையை ஒரு எளிய வேடனுக்கு தருவதற்காகத்தானே இத்தனை திருவிளையாடலும் அவன் நடத்தி இருக்கிறான். மகாபாரத போர் பீஷ்மர் சொல்றாரு, நாளை மாலைக்குள் பாண்டவர் ஐவரையும் அழிப்பேன்னு சூளுரைச்சிட்டு போயிட்டார். பீஷ்மர் சொன்னா செய்வார். கிருஷ்ணன் பார்த்தான். அன்னைக்கு பாசறையில் போர் பாசறையில் பீஷ்மர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். பாஞ்சாலியை கூப்பிட்டாங்க, வா கொஞ்ச நேரம் வா, எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு கூட்டு போயிட்டு பாசறையில் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை போய் தொட்டு வணங்கு. உடனே பாஞ்சாலி வேகமா நடந்து போறாங்க. அரச குமாரி இல்லையா, முத்து வைத்த செருப்பு அணிஞ்சிருக்கிறாங்க. அது சத்தம் கேட்குது, அதை கழட்டி வச்சுட்டு போ, உள்ள அனுப்புறான். உள்ள போறாங்க. பீஷ்மர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவனுடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறார்கள். பீஷ்மர் திரும்பி பார்க்கிறார். குனிந்து ஒரு பெண் இருக்கிறாள். உடனே தீர்க்க சுமங்கலி பவ என்று சொல்றார். இங்கே வெளியே லேசாக தூறல் விழுகிறது. அந்த தூறல் தன் பக்தையின் செருப்பில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதை எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அங்கே கண்ணன் நிற்கிறான். பீஷ்மர் வெளியே வருகிறார். இத்தனை திருவிளையாடலுக்கும் நீதானடா காரணம் என்று ஆச்சரியப்பட்டு நிற்கிறார் என்றால் அதர்மத்தை அழிப்பது ஒரு பக்கம் என்றால் தன் அடியவரை காப்பதுதான் அவனுடைய முழு நோக்கமாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வச்ச எச்சில கூட நம்ம சாப்பிட மாட்டோங்க, ஏன்னா ஹைஜீனிக் அப்படின்னு தூக்கி வெளியில வச்சிருக்கோம். ஆனா சபரி கிழமை என்கின்ற அந்த ஒற்றை மனுஷி தன் ஆயுள் முழுக்க ராமனின் மேல் அன்பை சுமந்து கொண்டு அவன் என்னைக்காவது ஒரு நாள் காட்டுக்கு வருவான். அவனுக்கு இந்த பழங்களை கொடுக்கணும்னு ஒவ்வொரு பழத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கிறான். இது புளிக்குது, இது கசக்குது, இது இனிக்குதுன்னு எந்த பழமெல்லாம் இனிக்கிறதோ அதை எடுத்து வைத்திருக்கிறார். ராமன் எப்போது வருவான் என்று காத்திருக்கிற அவளுக்காகவும் தானே அவன் அங்கே அவதாரம் எடுத்தான். அதை எதிர்கட்சிக்காரங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் பாமா ருக்மணி ரெண்டு பேருக்கு இடையில யாரு கிருஷ்ணன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னு சண்டை வந்துருச்சான். உடனே கிருஷ்ணன் சொன்னா, இதுக்காக ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் ஒரு துலாபாரத்துல உட்கார்றேன், ஒரு தராசுல ஒரு தட்டுல உட்கார்றேன். உங்ககிட்ட இருக்கிற விலை மதிப்பான பொருட்கள் எல்லாம் அதுல வைங்க. அந்த தட்டு தாழ்ந்துருச்சுன்னா உங்க பாசம் தான் பெருசுன்னு ஒத்துக்கிறேன். உடனே சத்தியபாமா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா, அவட்ட இருக்கிற டன் கணக்கான நகைகளை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா அந்த தட்டு மேலேயே இருக்கு, கிருஷ்ணன் கீழேயே இருக்கான். அவ தோல்வியை ஒத்துக்கிட்டா, நான் தோத்துட்டேன். ஆனா ருக்மணி ஒரு எளிய பெண்மணி உடனே வந்தா, ஒரு துளசி இலையை எடுத்து கிருஷ்ண ஆர்ப்பணம் என்று சொல்லி ஆத்மார்த்தத்தோடு அந்த தட்டிலே வைத்தால் கிருஷ்ணனின் தட்டு மேலே போனது, பக்தையின் தட்டு கீழே வந்தது என்றால் தராசு தட்டிலே கீழே இருக்கிற தட்டுதான் எப்போதும் எடை உயர்ந்தது. என்றைக்கு பக்தர்கள் தாழ்ந்த மனதோடு அன்பு நிறைந்திருக்கிறதோ அந்த பக்தர்களுக்காகத்தான் இறைவன் எப்போதும் அவதாரம் எடுத்து கீழிறங்கி வருகிறான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப சுருக்கமாக திருக்குறள் மாதிரி பேசுறாங்க. தேவையான அளவு மட்டுமே பேசுவது என்பதை ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டாங்க. அதில் அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நல்லா இருந்தது. 5.25 கோடி வருஷம் ஆண்டான்னு நீங்கள் சொன்னீங்களே, அத்தனை வருஷமா அவர் எங்கே போனாரு? அவர் இந்த பள்ளிக்கூடம் நடத்தினாரா? தர்மசாலை வச்சிருந்தாரா?
இல்லை சாப்பாடு போட்டாரா? இல்லை. பிரகலாதன் ஒரு வார்த்தை சொன்னான். இந்த தூண்ல இருக்கான்னு சொன்னான்ல, அந்த சொல் பொய்யாக கூடாது என்பதற்காக அந்த தூணை பிளந்து கொண்டு அந்த அரி வெளிப்பட்டது என்று சொன்னால் அதுதான் முக்கியமான பிரச்சனை. அரி பிறந்த தண்டு தூணில் அருள்வேயிலாகினான் பறவை உண்ட முனிவனின் பரத்வாசமைந்தது அடிகளன்றி முருகமேலும் அடிகளும் பிறந்ததுன்னு வில்லுபுத்துராழ்வார் பாடுவார். யார் யார் எங்கெங்க பிறந்தாருன்னு அது ஒரு பட்டியல் வரும். அது நான் பின்னாடி தீர்ப்பில் சொல்றேன். ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க, அருமையாக சொன்னாங்க. நான் பாரத்தை இறக்கி வைப்போனே தவிர ஏற்றி வைப்போன் அல்லன்ட்டாங்க. அம்மா மலர்வழி வாங்க. நிறைவாக மலர்வழி அவர்கள் 7-8ஆம் நூற்றாண்டுகளில் ஆண்டாள் நாச்சியாரை போல் ஒரு அருமையான கவிஞரை பார்க்கவே முடியாது என்று சொல்லலாம். இறைவன் மீது எதை எரிந்தாலும் அது பக்தி தான். ஆண்டாள் நாச்சியார் காதலை எரிந்தார், அதுதான் அவருடைய பக்தி. ரொம்ப அருமையா பேசுறாங்க. அருமையான தலைப்பு. இறை அவதாரங்களின் நோக்கம் அடியார்களை காப்பதா அதர்மங்களை அழிப்பதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருமையா 2 பேரும் பேசுறாங்க, அடியார்களை காப்பது அப்படின்னு. நானும் சொல்றேன், இறைவனுக்கு நோக்கம் அடியார்களை காப்பதுதான். இறை அவதாரங்களின் நோக்கம் என்பது அதர்மங்களை அழிப்பது. என்ன புதுக்குழப்பமா இருக்கு? இன்ன வரைக்கும் நல்லா தான் போயிட்டு. இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு புரியும் நடுவர்களே. ஓ, எனக்கு புரியலையா? கொடியவர்களை அழித்தால்தான் அடியவர்களை காக்க முடியும். அப்படி போடுங்க, அவ்வளவுதான். கொடியவர்களை அழித்தால் தான் அடியவர்களை பார்க்க முடியும். நம்ம நாட்டுல காவல்களை வச்சுங்க, அடியாட்களை அடித்தால் தான் அடியவர்களை காக்க முடியும். இப்போ நம்ம நாட்டுல காவல் நிலையங்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் ஏன் இருக்கு? தவறுகள் குறைந்தால் தான் நல்ல மனிதர்கள் நன்றாக வாழ முடியும் இல்லையா? அன்னைக்கு ஒருத்தர் கூட சொன்னார், உங்க பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கீங்களா, இப்ப எப்படி இருக்கான்? சூப்பரா இருக்கான். முதல் கேஸே என் மேலதான் போட்டுதான் சொந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு கடவுளும் ஆயுதம் தாங்கி இருப்பதற்கு அதர்மத்தை அழித்து மக்களை காப்பதற்காக. அதனாலதான் இப்போ பயிர்களை எல்லாம் காக்கணும்னா களை எடுக்கணுங்க. களை எடுத்தாதான் பயிர் விளையும். தீவற்றை அழித்தால் தானே நல்லவர்கள் வாழ முடியும். ராமாயணத்துல ராவணன் நம்ம ஐயா அருமையா சொன்னார். போர்க்களத்துல முதல்ல எப்பவுமே சொல்லுவாங்க, பகையையும் நெருப்பையும் முழுமையா அழிச்சிடணும். அதை விட்டோம்னா பிறகு நமக்கு கஷ்டம் சொல்லுவாங்க. தாடக வதம், ராமன் கண்ணை போர் தாடகை வந்தாங்க. இந்த தாடகை வதத்தின் போது 2 அரக்கர்கள் வந்தாங்க போர் புரிய. ஒரு அரக்கனை ராமபாணம் கொண்டுடுச்சு, ஒரு அரக்கன் தப்பிச்சு போயிட்டான். அந்த அரக்கன் தான் அதுக்கு பிறகு மாரீசனா மாயமானா கஷ்டப்படுத்தினான்னு சொன்னா பகையையும் நெருப்பையும் அப்பவே அழிச்சிடணும்னு சொல்லுவாங்க. அந்த முதல்ல தாயார் பேர் தாடகை, மூத்தவன் இறந்து போனால அவன் பேர் சுபாகு, அவன் தம்பிதான் மாரீசன். அவனுக்கு எப்படியோ இருந்திருக்கு, நீ அங்கதான் சாகணும்னு சொல்லி. தொட்டால் சீதையை கெட்டால் ராவணன்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தை சுருக்கமா சொல்லும்போது ராவணன் எப்படி நிகழ்ந்ததுன்னா, போர்க்களத்துல ராமபாணம் ராவணனுக்கு தலையை வீழ்த்து ஓடி தலையை ஒட்டிக்கிச்சாங்க. அவ்வளவு மிகப்பெரிய வீரன் ராவணன். கையை வீழ்த்தி இருக்கு, கை ஓடி ஒட்டிக்கிச்சு. காலை வீழ்த்தி இருக்கு ராமபாணம், ஓடி காலை ஒட்டிக்கிச்சு. வீழ்த்தவே முடியல. கடைசியாக ராமபாணம் மார்பை குறிவைத்து தாக்கிய போதுதான் ராவணன் வீழ்த்தான் என்று சொன்னால்
ஒரு கேள்வி கேட்டு, அதர்மங்களை அழிக்கவா அடியார்களை காக்கவா? ரெண்டு ஒரு மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். நாளைக்கு பேசி போறப்ப ரெண்டு ஒன்று மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லக்கூடாது. வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொன்னாங்க. பாஞ்சாலிக்கு சேலை கொடுத்தால் அடியவர்களை காப்பது, ராவணனை அழித்தால் அதர்மங்களை அழிப்பது. லேசா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வச்சுட்டு தான் போகணும். இப்போ இவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். போன உடனே டாக்டர் கேள்வி என்ன கேட்குறாரு? ஒரு மாதிரி இருமல் இருந்தாலோ வயிறு பொறுமல் இருந்தாலோ என்ன கேட்குறாரு? நேற்று என்ன சாப்பிட்டீங்கிறாரு. அவருக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் தான் பார்க்க முடியும். நான் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னா வயிற்று வழியாக இருக்கு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. 6 புரோட்டா 7 ஆம்லேட் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இது டாக்டர்கிட்ட போவானே நமக்கே தெரியும். நோய் முதல் என்னன்னு தெரியணும். இவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அடியவர்களை காக்கிறது கிட்டோம். அவதாரங்களுடைய நோக்கங்களை பாருங்க. ஒருத்தன் வேதங்களை எல்லாம் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டான், அவனை அழிப்பதற்காக ஒரு அவதாரம். இன்னொருத்தர் என்ன பண்ணா, பூமியவே பாயா சுற்றி கொண்டு போயிட்டான். இதை நான் வகுப்புல பாடமா நடத்துறதுக்கு ஒரு பேர் கேட்டான். பூமியை சுட்டினான்ல, எங்க நின்று சுட்டினான்? சீலம்பூர்லையா, ராஜபாளையத்திலையா, மதுரையிலையா, ஆண்டிவட்டிலையா, எங்க நின்று சுட்டினான்? நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நம்முடைய முன்னோர்கள் அறியாமல் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த பூமி இருக்கின்ற இடம், இன்றைக்கு நம்ம சந்திராயன் 2 அனுப்பியிருக்கோம். அது அங்கிருந்து படம் எடுத்து அனுப்புது. அப்படி அனுப்புறப்ப பூமி அப்படியே அந்தரத்தில் தொங்குது. அந்தரத்தில் இருக்கிற இந்திரலோகம் அப்படிம்பாரு என்எஸ் கிருஷ்ணன். அந்தரத்தில் இருக்குது. அந்தரத்தில் இருக்குன்னா அது என்ன அர்த்தம் கேட்டோம்னா, பால் வெளி வீதி, மில்கி வே அப்படின்னா அண்டவெளி. அந்த அண்டவெளியில பூமி அப்படியே சுழன்று கொண்டிருக்குது. அவன் என்ன பண்றான், அப்படி எடுத்து கையில தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஆப்பிள் எடுத்துட்டு போற மாதிரி பூமியை கொண்டு போயிட்டான். அந்த பூமியை காப்பதற்காகவே எம்பெருமான ஒரு அவதாரம் செய்கிறார். பூராவ சாமிகள்னு ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்கு. எப்பவாவது நீங்க நேரம் இருந்தா அந்த ஸ்ரீமுஷ்ணத்துக்கு குறிப்பா பெண்கள் போயிட்டு வரணும். அங்க ஏதாவது நேர்த்திக்கிறனா, அதெல்லாம் நேர்த்திக்கிறோம் இல்லை, நான் அதை சொல்லலை. 16 தூண்கள் அங்க இருக்கு. எப்படி இங்க இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மண்டபத்திலையும் வெளியில இருக்கக்கூடிய இந்த மன்மதன் சிலையை நீங்க ரொம்ப பேர் பார்த்தீங்களான்னு தெரியல, இல்லை தொட்டு பார்த்து கிளம்பிட்டான்னு தெரியல. இங்க இந்த கோயிலில் மட்டும்தான் ஒரு சிறப்பு இருக்கு. மன்மதன் கையில் இருக்கக்கூடிய கரும்பு இருக்கு இல்லையா, அந்த கரும்பு கணுக்களுடைய கரும்பு. கணுக்கள்னா என்ன, நடுவில் இப்படி அடி அடியா இருக்குல்ல, அதை கல்லில் செஞ்சிருக்காங்க. அது பெருசு இல்லைங்க. கரும்பு வில். அடுத்தது தெரியுமா, அந்த நான் இருக்கு இல்லையா, நரம்பு, அது எதில் செஞ்சு தெரியுமா, சுரும்பு நான். சுரும்புன்னு தெரியுமா, வண்டு. நீங்க போய் தவறி பாருங்க, அப்படி தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா அதுல வண்டு வண்டா இருக்கும். ஏன்னா மன்மதன் காதல் கடவுள். மலர் அம்பு, தென்றல் அவனுக்கு தேர், அவருடைய மனைவி ரவி, அவருடைய தேர் கிளி. இத்தனை இருக்குது. இவ்வளவு விஷயம். இப்ப பூமி அப்படி தூக்குற ஸ்ரீமுஷ்ணத்துக்கு எதுக்கு தான் போச்சுன்னு தெரியுமா, அங்க 16 கால் மண்டபம் இருக்கு. அந்த 16 கால் மண்டபத்துல 16 வகையான பெண்களுடைய சிற்பம் இருக்குதுங்க. அந்த சிற்பம் முழுவதும் என்ன தெரியுங்களா, பின்பக்க ஜடையை மட்டும் வச்சிருக்காங்க. பின்பக்கத்தில் இந்த சிகை யாரும் சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு நீங்க பியூட்டி பார்லர், ஹேர் ஸ்டைலர், அது இதுன்னு சொல்றோம்ல, அத்தனை வகையான ரெட்டச்சடை, 4 சடை, 16 சடை, 26 சடை அம்முட்டு இருக்கு. இப்ப நீங்க காலையில கிளம்பினா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு கல்லுல செஞ்சிருக்காங்க. கல்லிலே கலைவண்ணம் கண்டாங்க. அந்த ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய சாமி யார் தெரியுமா, பூவராக சாமிகள். அப்படி அப்படி பூமி அப்படி தூக்கி நிற்பாரு. அங்க என்ன தெரியுமா கொடுப்பாங்க, திருப்பதியில் என்ன கொடுப்பாங்க, பிரசாதம், லட்டு. பள்ளியில பஞ்சாமிர்தம். அங்க என்ன தெரியுமா கொடுப்பாங்க, கோரக்கிழங்கையும் வெள்ளத்தையும் ஒன்னா இணைச்சு அதைத்தான் கொடுப்பாங்க. ஏன்னா வராகமாகிய அந்த பன்றி என்ன சாப்பிடும்னா, வராகம்ங்கிறது அந்த பன்றி என்ன செய்யும்னா கோரக்கிழங்கு சாப்பிடும். அந்த கோரக்கிழங்கை நமக்கு உணவா தர்றாங்க. எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு. அமெரிக்காவுக்கு படம் எடுத்துட்டு போறான். நம்ம உள்ளூர்ல இருந்து போக மாட்டேங்கிறோம். எங்கெங்க நேரம் இருக்கு, நேரம் இல்லைன்னு உலகத்தில் உண்டா சொல்லுங்க பார்ப்போம். விரும்பி விட்டால் நேரம் வந்து சேர்ந்துருங்க. சரி, இப்ப பூமியை காக்க ஒரு அவதாரம். அடுத்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்துக்கிட்டே வரணும். ராமாவதாரத்தை சொல்றப்ப நமக்கு ஒரு வியத்தகு விஷயம் என்ன அப்படின்னா, திரு அவதார படலம்னு ராமாயணத்துடைய அந்த 2வது பகுதியில் வரும் பாலகாண்டத்துல யார் யார் என்னென்னவா போய் பிறந்து அழிக்கணும் அப்படிங்கிறப்ப
ராவணனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய மந்திரி சபையை கூட்டுற மாதிரி செயற்குழு கூட்டுறாரு. யாரு? திருமால் கூப்பிடுறாரு, இந்திரனை கூப்பிடுறாரு, நீ வாலியா போ, வாலி என்கின்ற குரங்கு வாலியா போ. சூரியனை கூப்பிடுறாரு, நீ அவன் தம்பி சுக்ரீவனா போ. வாயு நீ ஆஞ்சநேயனா போ. சரி, எல்லாம் போயிட்டீங்களா? இப்ப நான் வர போறேன். நான் எப்படி வர போறேன்? தசரனுடைய மூத்த மகனாக வருவேன். இந்த இடத்துல கையில் இருக்கு சக்கரம், இது என்னுடைய தம்பியாகிய பரதனாக வருவான். அடுத்திருக்கிறானே சத்ருகனன், அவன் யாரு? சங்கு, பாஞ்சசன்யம் என்ற சங்கு, அவனா வருவான். நான் படுத்திருக்கிறேன் பாம்பனை, இந்த பாம்பனை இருக்கிறதே இதுதான். அது எதுவாக வருது? அதுதான் நமக்கு லட்சுமண பெருமாள். இந்த பேருல அவர் மாதிரி இலக்குவனாக வருகின்றவர் அவர் தான் வர்றார். ராமானுஜராகிய அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா உடையவர் என்ற ஒரு பேர் உண்டு. அந்த உடையவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால்தான் திருக்கோஷ்டி நம்பி கேட்டாராம், நாராயண நாமத்தை சொன்னால், நான் சொல்லிக் கொடுத்தது மற்றவருக்கு சொன்னால் நரகத்துக்கு போவான்னு சொன்ன உடனே மேலே ஏறி கோபத்திலே சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நீ நரகத்துக்கு போவேன்னு தெரிஞ்சு ஏன் சொன்னேன்னு கேட்டாராம் வாத்தியார். நான் நரகத்துக்கு போவேன், சரி கேட்டவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னு கேட்டாரா ராமானுஜர். கேட்டவங்க எல்லாம் வைகுண்டத்துக்கு போவாங்க. இத்தனை பேர் வைகுண்டம் போவதற்காக நான் ஒருவன் நரகத்திற்கு போனால் கெட்டாவை கேட்டார் ராமானுஜர். அப்பதான் திருக்கோசி நம்பி கேட்டாரா, அவரோ நீர் அப்படின்னா. இந்த வார்த்தையை நீங்க வைணவத்தில் படிக்கணும். அவரோ நீர் யாரு? இந்த லட்சுமண பெருமாளா நீ? அவரோ நீருங்கிற அந்த வாசகத்துக்கு எத்தனை பொருள் தெரியுமா? அப்படியான தன்மை. நான் வர்றேன், என்னுடைய உபகரணங்கள் வரும். எதுக்காக? சீதையை கல்யாணம் பண்றதுக்கோ அவங்க சொன்ன மாதிரி மற்ற வேலைக்காக போயில்லை. ராவணனை அழிக்கணும். அவன் ஏன் அழிக்கணும்? முக்கோடி வாழ்நாள் முயன்றோடைய பெருந்தவம் உடையவன். ஆனால் மாற்றான்மனை மீது காமம் கொண்டதால் அவன் கேட்டான். இந்த உலகத்தில் எதெல்லாம் எப்படி அழியும் ஒரு தனிப்பாட்டு இருக்கு. நண்டு இருக்குல்ல, நண்டு முட்டையிடாது குஞ்சு பொறிக்காதான். அது குஞ்சு பொறிக்கக்கூடிய காலம் வந்தா அதனுடைய தோலை பிச்சுக்கிட்டு தான் அதனுடைய குஞ்சுகள் வெளியே வருமா. தாய் நண்டு இறந்தா தான் உள்ள இருந்து குஞ்சு அப்படி வெளியே வருமா. மூங்கில் இருக்குல்ல, பக்க கண்டு போட்டுச்சுன்னா மூங்கில தூக்கிடுவாங்க. வாழைக்கண்டு பக்க கண்டு போட்டுச்சுன்னா பெரிய வாழையை வெட்டிடுவான். நண்டு சிப்பி வேய்கதலி, நண்டு சிப்பி நன்ன முத்து இருக்கு இல்லையா, அது ஒரு உயிரினம். இப்படி பிளந்து எடுத்தா அது செத்து போகும், உள்ள இருந்து முத்து எடுப்போம். நண்டு சிப்பி வேய் வேண்டா மூங்கில் கதலி வாழை, நண்டு சிப்பி வேய் கதலி நாசமுறும் காலத்து கொண்ட கருவே அதனை அழிக்கும். அதோட விட்டுலங்க, போதம் தனம் கல்வி பொன்றவரும் காலத்து அயல் மாதர் மேல் வைத்த மனம். அடுத்த முண்டாட்டி மேல ஆசைப்படக்கூடிய உலகத்தில் இருந்தா இந்த உலகத்துக்கு அநீதி என்பதை அறிந்து கொண்ட ராமன் அவனை வீழ்த்த வருகிறார். அவன் சாதாரணமான ஆள் இல்லை, அவன் எத்தனையோ தன்மையுடையவன், வல்லமையுடையவன். அவனை வீழ்த்துவதற்காக வர்றார். அவனை ஏன் வீழ்த்தணும்? இந்த தன்மை மட்டுமா செஞ்சான்? அவன் நல்லவர்கள் எல்லாம் அழிச்சான், தவ முனிவர்களுக்கெல்லாம் கெடுதல் செஞ்சான். இதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வரணும். அதற்காக வந்தார். அப்படி வந்ததோடு மட்டும் இல்லைங்க, கடுங்கோபத்தில் இல்லை அவர் வரல. வந்து என்ன செய்தார் தெரியுமா? முதல் நாள் போர்ல நியாயப்படி எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்த உடனே என்ன செய்திருக்கு? நியாயப்படி இல்லை, நீ இதனால என் மனைவியை தூக்கிட்டு போய் ஊர் கூட எனக்கு கெட்ட பேர் உண்டாக்குறேன் சொல்லிட்டு ஒரே அம்புல அடிச்சுக்கலாம்ல, அடிக்கலாங்க. ஓ நாளைக்கு வா, நாளைக்கு வரதுக்குள்ள ஒரு தடவை யோசிச்சுட்டு வா. ஒருவேளை நீங்க இரவுக்குள்ள நீ சீதையை திருப்பி அனுப்பிட்டான்னு நீ சாய மாட்டேன். போ ஆளையா, உனக்கு அமைந்தனை யாவும். நீ நம்பி வந்தே உன் பட என்னாச்சு? சில தொண்டர்கள் வந்து தலைவனை தாண்டி ஓடிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காப்பாற்ற வந்தவங்க. இவர் இங்க இருப்பார். ஆளையா, உனக்கு அமைந்தனை யாவும், காற்றில் மாறும் அமைந்த பூளையாயின கண்டவன். பூளைன்னு வந்துங்களா? நம்ம அந்த தை மாசத்துல ஒரு பூ வைப்போம், பூளைப்பூன்னு பேரு. அது கண் பூளை மாதிரி இருக்கும், கண்ணுப்பிடி செடி அது பேரு. அது காத்துல என்னாகுமா? காய காய பறக்குமா அப்படியே. ஆளையா, உனக்கு அமைந்தனையாவும் காற்றில் மாறுதமும் இந்த பூளையாயின கண்டபின் இன்று போய் போருக்கு நாளை வா என்று இயம்பினன். நாகலும் கவியின் வாழைதா ஒரு கோசலை நாடுடைய வள்ளல். கோசலை நாடுடைய வள்ளல் என்ன பண்ணா? இன்னைக்கு போ, நாளைக்கு வா. வந்தா போர் நடந்தது.
இந்திரஜித்தை வீழ்த்த வேண்டியிருந்தது. இந்திரஜித்தன் யார் தெரியுமா? அவன் ஒரு வரம் வாங்கினாங்க, வித்தியாசமான வரம். என்ன வரம் வாங்கினு தெரியுமா? என்னை எவனா கொள்றதா இருந்தா அவன் 14 வருஷத்துக்கு தூங்காம இருக்கணும்னு வரம் வாங்கினான். எப்படி பார்த்தீங்களா? 14 வருஷம் எவன் தூங்காம இருக்கானோ அவன் தான் என்னை கொள்ளணும்னு இந்திரஜித்தை வரம் வாங்கியிருந்தான். எங்க சொல்லுங்க பாப்பா விடை. அப்படி 14 வருஷம் தூங்காம இருக்கணும் யார் தெரியுமா? யாரு? ராமர் அவர் தம்பி அப்படி வச்சுக்கோங்க. லட்சுமணன் இமயா நாட்டமுடையவன், 14 ஆண்டு காலம் தூங்காதவன். அதனால அந்த போர் முடிஞ்ச உடனே சீதையை மீட்ட பிறகு கண்ணு லேசா சொக்குச்சான், சிரிச்சானா. இலக்கு இவ்வளவு நாள் எங்க போயிருக்கு நீ இந்திரா தேவி அப்படின்னு கேட்டான். அப்படி நிற்பாங்க. அந்த 14 வருஷம் காத்திருந்து இந்திரஜித்தனை வீழ்த்தலாம். கும்பகர்ணனை கொள்றதுனா விளையாட்டா? கும்பகர்ணன் யார் தெரியுமா? அவன் குளிக்க போறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே போவான். அவன் ஏன் தெரியுமா? கடல்ல போய் முங்கி குளிக்கலாம்னா கடல் ஆழம் அவன் இடுப்பளவு தான் இருப்பான். அப்ப அவன் எப்படி ஆகுது பாருங்க. கடல் ஆழம் இடுப்பளவுனா எப்படி குளிப்பான்? அப்ப என்ன பண்ணுவான்? அவன் ஆகாயத்தில் மேல போற நதிக்கு பேர் தெரியுங்களா? பாகீரதி. அதை கீழே கொண்டு வரதுக்காக ஒரு நவமம் தான் பேர் என்ன? பகீரதன். இவன் என்ன பண்ணுவானா? நதியை இப்படி கிழிச்சு விடுவானாங்க. யாரு? கும்பகர்ணன். கிழிச்சு விட்டா ஆகாயம் எங்க அவன் தலை மேல கொட்டுவான். உலகத்துல முதல்ல சவர்பாத்தில் குளிச்சவே கும்பகர்ணன் தான். இந்த கைதட்டி யாருக்கு தெரியுமா? திருவானந்தவாரியார் சாமி அவர் சொன்னது. இப்ப தமிழ்நாட்டில் பாதி பேர் அவன் யார் சொன்னதில்லை, அவன் தான் குளித்துறாங்க. தப்பு. யார் சொன்னார் என்பதை சொல்ல வேண்டும். ஒரு தொழில் நியாயம் அது. அப்படி கொட்டுது. அந்த அசுரனை கொள்ளணும். அப்புறம் தான் எடுத்த ராமன் அப்படின்றான். அது அவனுடைய உடம்பு இப்படி பிச்சுட்டு போச்சுன்னா கம்பன் சொல்றப்பா ஓமைகள்லாம் யாரும் சொல்ல முடியாது. புல்லோருக்கு நல்லோர் சொல்ல உரை போல அது நிக்காம போச்சான். அதாவது கெட்டவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும்னு வச்சுங்களேன், இந்த காதல வாங்கி இந்த காதல விடுவாங்க இல்ல, அது மாதிரி போயிடுச்சான். வாலியை பிடிச்சி அடிச்ச போது இந்த வாழைப்பழத்தில் ஊசி போய் சொல்லுங்களா, அது மாதிரி சொல்லிச்சான். அப்படி அடி. ஏன்னா அவன் கெட்டவனோட சேர்ந்தான். அதுக்காக ஒவ்வொருத்தரையும் வீழ்த்துவதற்கு அவர்கள் வருகிறார்கள். வருகிற போதெல்லாம் என்ன, யாராவது காக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதல்ல இவங்களை அழிச்சாக்க முடியும். நல்லா சொன்னாங்க, களை எடுத்தால் தான் பயன்படும், இல்லைன்னா போடப்படுற அந்த உரம் முழுவதையும் களை சாப்பிடும். வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றோம். எல்லா அவதாரங்களையும் பார்க்கிற போது நமக்கு இந்த கொடியவர்களை அழிப்பதுதான் அவர் பூமிக்கு வருகிறாரோ என்று தோன்றுகிறது. அதனால இறை அவதாரங்களின் நோக்கம் அதர்மங்களை அழிப்பதுதான். இப்பதான் பாகுபலியில ஒரு பாகம் முடிச்சிருக்கேன், 2ஆம் பாகம் இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாடிதான் இல்லையா. அதிகமாக எண்ணி பார்த்தா 5-6 பிள்ளை தாங்க. யாரு? ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிஸ்பாலன், இரணியன், இரணியாட்சகன், இவ்வளவுதான் அரிசியா பார்த்தா. சரி, துரியோதனர் வச்சுக்கோங்க. ஆனால் அடியார்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர்? அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கீங்க. அதுல இறைவனை எல்லா உயிரும் விரும்புங்க, மனசு மட்டுமில்லை, புல்லும் பூண்டும் மற்றவை. ஒரு யானை ஆதி மூலமே சொன்ன உடனே அவர் மகாவிஷ்ணுவாக அந்த யானையை காப்பாற்றுவதற்காக முதலையை வீழ்த்துகிறார் என்று சொன்னால், இந்த யானையை காப்பாற்ற அவரால் வர முடியுதுன்னா அந்த உயிரை காட்டணும். இன்னும் எளிமையாக சொல்லுமா, கிருஷ்ண பரமாத்மா சின்ன பிள்ளையா இருக்கப்ப அவர் வீட்டில் எல்லாமே இருக்கும். என்ன இருக்கும்? வெண்ணெய் இருக்கும், பால் இருக்கும், தயிர் இருக்கும், மோர் இருக்கும். இருந்தாலும் இந்த அடுத்த வீட்டு மாங்காயை அடிச்சுட்டுங்கிற மாதிரி சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் 100 ரூபாய்க்கு மாங்காய் வாங்கிடுங்க, அதற்கு வச்சுட்டு செவத்து மேலே ஏறி கீழே காலை ஒடிச்சுமா மாங்காய் பிடிக்க தருவோம் நோய் இருக்குல்ல. இவர் போய் என்ன பண்ணாரா, வீடு விடா பையனுக்கு போய் அந்த உரியில் வச்சுக்கூடிய வெண்ணெயை திருடிட்டு வருவாங்க. ஒரு தடவை அந்த பொம்பளைகள்லாம் சேர்த்து, யார் கோபிகாஸ்திரிகள்லாம் சேர்த்து என்ன பண்ணாங்களா,
கண்ணை வந்தா கையோடு பிடிக்கணும். ஏன்னா அந்த அம்மாட்ட போய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அந்த அம்மா. அந்த மாதிரி சொல்றா, ஆத்தாடி எங்க வீட்டுல இல்லாத பாலும் தெரியுமா உங்க வீட்டுல இருக்கு. அந்த கோபிகாசிரியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த உரி தொங்குதில்ல அதுல மணியை சுற்றி வச்சாங்க, மணிகளை கட்டி வச்சாங்க, இந்த காலிங் மாதிரி. அதாவது என்ன அர்த்தம்னா, இவர் போய் வெண்ணையத்தை கை வச்சா கிணிங்கின்னு சத்தம் கேட்கும். சத்தம் கட்டுறது இந்த பொம்பளை ஒடியாந்து பிடிச்சிக்கலாம், பிடிச்சி அவங்க அம்மாட்ட கொண்டு விட்டுடலாம். தந்தம் உரியில் அவர் வைத்த தைப்பால் வெண்ணெய் சிக்காமல் குந்தி உரலின் மீதியேறி இளம் கோவியர் முன்னே கூத்தாடி. வில்லுத்தோழருடைய பாட்டு. மைந்தன் இருந்தால் என்னாலும் அறவாதாரே பிறவாதா அந்த பாட்டு. இப்ப என்ன பண்ணாரு, இஷ்டம் போனாரு, இந்த வெண்ணெய் பாத்திரத்தை பார்த்தார், மணியை பார்த்தார், மணிக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணார். என்ன தெரியுமா, பாரு நான் இந்த வெண்ணெய் எடுத்து திங்க போறேன், நீ என் ஃப்ரெண்டு தானே, ஆமாம், அப்படின்னா சட்டை போடக்கூடாது, சரியா, காட்டி கொடுக்கூடாது, சரியா, சரி ரைட். எடுத்தாரு, எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, வாயில் வச்சு தின்னார்ல, கிணிங்கி கிணிங்கி பண்ணி அடிச்சிருச்சு. பொம்பளை எல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. கிருஷ்ணனுக்கு கோபம் தான் கோபம், அவளுக்கு மேல இல்லை. வேற இது யார மணின்னு சொல்றாரு. போய் திரும்பி வந்தார், அடியெல்லாம் வாங்கி தர மாட்டேன். என் மணி வா, நான் என்ன சொன்னேன், அடிக்கக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் அடிச்ச? அதுக்கு அந்த மணி சொல்லிச்சான், நீ வெண்ணெய் எடுத்தப்ப மணி அடிச்சனா இல்லையே, அடுத்த ஆள் கொடுத்தப்ப அடிச்சனா இல்லையே, நீ தின்னப்ப தானே அடிச்சேன். ஆமா, நீ உண்ணுகிற போது மணி அடிக்க வேண்டும் என்பதுதானே என் பிறவி நோக்கம். அந்த நேரத்தில் உனக்கு வந்து அந்த இது கொடுக்குற போது, நைவேத்தியம் கொடுக்குற போது நான் அன்னைக்கு பார்த்து மௌனம் இருக்கலாமா? அதில் மரியாதை இருக்கா? ஒரு சாதாரண மணி ஆராய்ச்சி மணியாக வருகிறது. சரிதான். இன்னும் ஒரு விஷயம், பக்தர்களை காக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் என்றான். அழகா சொன்னாங்க. பிரகலாதனை அவனுடைய வார்த்தைக்காக வந்தான். இன்னொரு விஷயம் கூட வச்சுக்கோங்க, அவர் எளியவருக்கு எளியவர். பஞ்சவர்க்கு தூது நடந்தானே பேசாத நாவோ, நாராயணா என்னாத நாவோ. அந்த 5 பேருக்காக நடந்தானே அந்த ஆளு. எவ்வளவு போய் அவமானப்பட்டான். சொல்ல பார்த்தாங்க, நாற்காலி மாதிரி போட்டு கீழே புளியத்து வண்டி உள்ள கொல்ல பார்த்தான். அது வந்து எந்திரிச்சார். அப்படி கொல்ல பார்த்தது கூட அவங்க மனுஷாரு. ஏன் தெரியுமா, பாண்டவர்களுக்காக தூது வர்றாரு. பாதி நேரம் கூட தரமாட்டேன், 5 இது கூட தரமாட்டேன், 5 வீடு கூட தரமாட்டேன், ஊசி ஊத்து இடம் தரமாட்டேன் போடா, அத்தனையும் பொறுத்துட்டார். ஏன்? பாண்டவர்களுடைய வார்த்தைக்காக. நிறைவா ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்ன தெரியுமா, பக்தர்களுக்காக இறைவன் எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்வான். கவிதாஜ் அவர் சொன்னாங்க ஒரு வார்த்தை, 4ஆம் நாள் போர், 18 நாள்ல 4ஆம் நாள் போர். 3ஆம் நாள் போர்ல பீஷ்மரை போய் கடுமையா வைக்கிறான். யாரு? துரியோதனன். தாத்தா தாத்தா, உன்னைய நம்பி நான் போர்க்களத்துக்கு வந்தேன் பத்தியா, நானும் செத்து என் குடும்பம் செத்து போச்சு, நீ பெரியாளா? 18 சர்க்கத்திலேயே வர்ற நீ ஒரு ஆள் தான் ஆதிபதி வர்றாள், என் குடும்பம் பூரா போச்சு, நீ வில்லு வச்சு என்ன செய்ய மனுஷனா? அப்படி பண்ணிட்டான். உடனே என்ன பண்ணிட்டாரு தெரியுமா பீஷ்மர்? சரி நான் வச்சுக்கோ, நாளைக்கு யுத்தத்தில் அத்தனை பேரையும் அழிப்பேன். அதெல்லாம் சரி, அந்த கிருஷ்ணன் ஒரு சபதம் போட்டுக்காரு. என்ன சபதம்? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு, ஆயுதம் எடுக்க வைப்பேன். வச்சாருங்க. எப்படி தெரியுமா, மறுநாள் 4ஆம் நாள் யுத்தம் தொடங்கியது. அடின்னா அடி. அர்ஜுனுடைய 8 தேர் அடிக்கிட்டான், காலியாச்சு. 4 வில்லு காலியாச்சு. மற்றவெல்லாம் செதறி ஓடி போயிட்டான். கிழவனுக்கு பிடிச்சாங்க எல்லாரும். இதுல என்ன தெரியுமா, முன்னாடி வரக்கூடிய ரதம் ஓட்டிட்டு கிருஷ்ணன் பார்ப்பான், அவர் உடம்பெல்லாம் காயம், ஒவ்வொரு அம்பு விழுகுது மேல. யாரு? பீஷ்மர் விடுறது, இங்க குத்துது. ஒவ்வொரு குத்துக்கு திருப்பி பார்ப்பாரா? யார? அர்ஜுனன். உன்னை நம்பி வந்தனடா, என்ன தலைவா உங்களுக்கு வேற ஐட்டம் அடிச்சிருக்காங்க அப்படிமா இல்லையா, உன்னை நம்பி வந்தனடா, எனக்கு தடியடா வரணும் சொல்லிட்டு என்ன பண்றாரா, படார்னு இது வரைக்கும் நான் போர்க்களத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்டா, நீ உன்னை நம்பி பிரயோஜனம், நீ எல்லாத்தையும் மறந்துடா,
பாஞ்சாலி சபையில் சொல்லி இருந்தாங்களே அதை மறந்துட்டடா, காட்டில் அனாதையை சுற்றினியே அதை மறந்துட்டடா, ஒரு ஆடபுரத்தில் போய் ஒழுங்குங்களே அதை மறந்துட்டடா, எல்லாத்தையும் மறந்துட்டடா, நீ உன்னை நம்பி பிறகுடா சொல்லிட்டு காணறி விட்டன வீடு மணப்படை காதி மலைத்திடம். அந்த கிழமை காடு தீ பிடிச்ச மாதிரி சண்டை விட்டுருக்காங்க. காணறி விட்டன வீடு மணப்படை காதி மலைத்திடவும் மான நிலை தெளிவு ஆடி எடுத்தலை சாபம் எடுத்தலை சொல்லி முடிச்சுட்டு ஆணு கணக்கு ஆகை தனி ஆடி எடுத்தன்மை படார் என்ன பண்ணா கையில சக்கரத்தை எடுத்துட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா எடுத்தாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணான்றீங்களா, பீஷ்மர் நோக்கி ஓடுறாரு. இப்ப நல்லா கவனிங்க, யாராவது அருவாளோட ஓடியாருந்தா நம்ம என்ன செய்வோம், அடுத்த வழியே தானே ஓடுவோம். ஆனா பீஷ்மர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு சக்கரத்தை எடுத்துட்டு ஓடவும் அவர் அங்கிட்டு ஓடியாந்துருக்காரு. ஆகா, என்னைக்குள்ளவா நீ இந்த அவதாரம் எடுத்த ஆவி அறிந்தனை தூணில் உதித்தனை ஆடகனன் தலைனார். ஒரு காலத்தில் என்ன செய்தாய், இளநீரை கொள்வதற்காக தூணிலிருந்து வெளியிருந்தாய். ஒரு காலத்தில் நீ ராமாவதாரம் எடுத்தாய், இப்போது என்னைக்குள்ள வந்திருக்கிறாய், நீ வா அப்படின்ட்டு அவர் ஓடியாராரு. இவர் கொல்ல போறாரு, அவர் என்னை கொல்லுன்னு ஓடியாராரு. ரெண்டு பக்கமா ஆள் பூந்து தடுத்துட்டாங்க, தடுத்து இழுத்துட்டாங்க. இந்த நம்ம ஊர்ல உள்ள பூந்து விழுந்துருவாங்கல்ல சில பேர், தடுத்துட்டாங்க, தடுத்து கூட்டு போயாச்சு. அன்னைக்கு இரவு கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனன் கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா, ஆமா நீயும் அந்த கிழமை எங்க தாத்தை ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி ஓவர் ரைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டான். நீ என்னமோ இங்க இருந்து ஓடுற மாதிரி ஓடுற, அதாவது அங்க இருந்து ஒடியாத மாதிரி ஒடியாரா, கையில சக்கரம் இருந்தா விட வேண்டியதானே, கொண்டு போய் ரிமோட்டை வச்சு கிட்ட போய் போடுவாங்க பார்த்தீங்களா. ரிமோட்னா என்ன அர்த்தம், இங்க இருந்து போடுறதானே, எதுக்கு ஓடுனேன் அப்ப கிருஷ்ணன் சொன்னாரு, பரவாயில்ல நீ கண்டுபிடிச்சிட்ட நல்லவங்க, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா என்னுடைய பக்தனாகிய பீஷ்மர் என்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று சொன்னார். இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், நான் தோற்பதா என் பக்தன் தோற்பதா என்றால் பகவான் தோற்கலாம், பக்தன் தோற்கலாம். அவதாரத்தின் நோக்கமே உன் எதிரியெல்லாம் எனக்கு எதிரியா இல்லை, என் அடியார்களை பார்க்கவும், குந்தியை அத்தை என்று அழைக்கவும், உன்னை மருமகனே என்று சொல்லவும், அவனை மைத்துனே என்று சொல்லவும், காதல் பண்ணவும். கண்ணன் பாட்டு ஏங்க பாடினார் பாரதி. அவருக்கு எத்தனையோ சாமி தெரியுங்கள, கண்ணனன் காதலன், கண்ணனன் தோழன், கண்ணனன் அரசன், கண்ணனன் குழந்தை, கண்ணனன் சேவகன் எத்தனை சொன்னார். அப்படியான கண்ணன் வருகின்றார் என்று சொன்னார். காரணம் என்ன, தீயவர்களை அழிப்பதெல்லாம் இருந்தாலும் முதலில் குழந்தையை காக்க வேண்டும். பாம்பு படம் எடுத்து ஆடுதுங்க, எங்கன உள்ள தலைக்கிட்டக்க குடத்தோடு ஓடி வர்ற தாய் குடத்தை போட்டுட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, முதல்ல போய் அதை தள்ளுறால பிள்ளையை தூக்குவாங்க, பிள்ளையை தூக்குவாங்க. பாம்பாட்சி கொள்ளணும், பாம்புகளை இந்த உலகத்தில் செய்யாம அதெல்லாம் அப்புறம் என் பிள்ளையை காக்கலாம், என் பிள்ளையை காக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவது போல கடவுள் நம்மை காப்பதற்காகத்தான் பூமிக்கு வருகிறார். காப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இறை அவதாரங்களின் நோக்கம் அடியார்களை காப்பதற்கே சொல்லி நல்ல வாய்ப்பு வாழ்க்கை வணங்கி விடுகிறோம். நன்றி.